Good, students have joined. Question number 31. That's right. Option D is right. Look. D எல்லாரும் கடிச்சிச்சோமா? உங்களுக்கு got D. என்ன சொன்னாங்க அவங்க? mg, say this is x, this is mg, say this is x, this is 30 degree, so this is 60 degree. Opposite தானம்மா எவ்வளவு இது எவ்வளவு x sin 60 இது எவ்வளவு x cos 60. So this causes this torque, this causes this torque, right? இது இப்படி பிடிச்சி ரொட்டேட் பண்ணுது, இது இப்படி பிடிச்சி ரொட்டேட் பண்ணுது, rotating torque. Die வந்தியா சப்ஜெக்ட்ல கவனம் செலுத்து. Force into perpendicular distance mg into x cos 60. Sorry, cos 60. Cos sin இது சைன்ல சைன் நான் தப்பா எழுதியிருக்கேன். ஓகே, sin 60 ஈக்குவல் டு இந்த பக்கம் தான் mg. இங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க? சைன் எங்கேயோ தப்பு பண்ணுறடா கண்ணு. இது வந்து சைன் இது 30 இல்லையா? அங்கே தான் தப்பு பண்ணியிருக்கேன். 1/2 √3 இது வந்து கேபிட்டல் எம் இல்லையா? அவ்வளோதான். Now it's right. That's all. என்ன ரிலேஷன் பாருங்கப்பா. So this is the answer. Capital M by small m is √3 is the answer. So the idea is இப்படி ஒரு ராட் இருக்குன்னு கண்டா when it is hinged at this point, இங்கே தொலை போட்டு இப்படி வாணி அடிச்சிருக்கீங்க. இப்போ this is mg at the center. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஏன் எக்ஸ்னா ரெண்டு பக்கம் லென்த்து தான். அப்போ L/2 L/2ன்னு எடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ this is theta. So this is x sin theta. So force into perpendicular distance. Force into perpendicular distance equal to force into perpendicular distance equal. Torque equal ஆயிடுச்சு. So answer D. போதுமா? Next question. Next question number 32. Energy required in moving a body of mass m a distance 2 or to 3 or இது நம்ம சாதாரண CBSE ஒர்க் ஷீட் தான் இது. A and B கண்டிப்பாக தப்பு. ஏன்னா r² வந்துருச்சுங்களா டினாமினேட்டரில்? கண்டிப்பாக கிடையாது. 2க்கும் 3க்கும் LCM எடுத்தா 2க்கும் 3க்கும் LCM எடுத்தா 6 தான் வரணும். முடிஞ்சு போச்சு இல்லையா? 2க்கும் 3க்கு 6 தான் வந்தாகணும். ஸோ டன். இது நம்ம CBSEலேயே நம்ம போட்டிருக்கோம். நம்ம மேபி NCERTலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 33. A planet of mass m moves around a sun of mass m elliptical orbit. The maximum minimum distance of the planet from the sun or around respectively the time period of the planet is proportional to. So simply occurrence rate is calculation. ஆமாங்கண்ணே. So r1 plus r2 by 2. So t square is directly proportional to r cube. என்ன ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் இல்லையா? ப்ரொபோர்ஷனல் தானே? ஆமாம், ப்ரொபோர்ஷனல் தானே. அதனால இது கரெக்ட் ஆகிடும். இது கரெக்ட் ஆகிடும். ஐ மீன் பி கரெக்ட் ஆகிடும்.
B correct ஆயிடும். Next, question number 34. Sir, option B, sir. B, ah? Sir, parallel போலாம் sir. Option B. ஆமா sir. Option. A தான் A தப்பு. Orbital velocity. A வந்து orbital velocity, correct. Sir, multiply weight by R sir. Orbital, sorry. Sir, multiply weight by R root 2G வருது sir, correct ah? ஆமா, root 2G. root 2G. இது வந்து closest orbitக்கு இல்லையா? closest orbitக்கு. அதோட கம்மியா இருக்க முடியாது, அதோட கம்மியா இருக்க முடியாது. அதோட அதிகமாக தான் இருக்கணும் இல்லையா? நமக்கு இது எர்த்துன்னு வச்சுக்கோ. எர்த்தோட க்ளோசஸ்ட் ஆர்பிட்டில் இது நெக்லிஜிபிள் டிஸ்டன்ஸில் ஒன்று சுற்றுதுன்னா Gmm/r² ப்ரொவைட்ஸ் mv²/r. இல்லையா? என்ன கேட்டாங்க? வாட் டு தி வாண்ட்? சாரி, வாட் டு தி வாண்ட்? வெலாசிட்டி. அப்போ இது கிடையாது. நான் போடுறேன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான் போடணும் அப்போ இல்லையா? அப்போது if a body is moving here with the velocity, orbital velocity VO, velocity of body with which is projected up. Energy conservation தான். சொல்லுங்க பார்க்கலாம். Energy conservation for the closest orbit சொல்லு பார்க்கலாம். minus Gmm/r plus of m equal to Gmm/. ஏன் வரணும்? R plus H, total distance is ஓ, நீங்கள் இதுக்கு நம்மளோட இதுக்கு சொல்லுங்கிறீங்களா? ஓகே ஃபைன் 2R. That's right. Good. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? என்னாச்சு? ஓ, ஆட் போயிட்டுனா நெக்ஸ்ட். இது ரொம்ப சாதாரணமான கொஸ்டின். திஸ் இஸ் எர்த், திஸ் இஸ் மூன். எவ்வளோ கண்ணு தூரம் ரெண்டு பேருக்கும்? எவ்வளோ? 16R. 60R. ஓகே. இது வந்து m/18, 81, இவ m. ஓகே, எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கொஷனில் என்ன நம்ம ஸ்டூடெண்ட் வழக்கமாக தப்பு பண்ணுவாங்க? 60R minus x. நம்ம ஸ்டூடெண்ட் இதில் என்ன வழக்கமாக தப்பு பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன யூஸ்வலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க? சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆன்சர் தப்பாயிடும். அவன் சென்டர் ஆஃப் மாஸ் கேட்கல, சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேட்குறான். There is a difference between center of mass and center of gravity of two body system. Center of mass is the point where the whole mass is concentrated. Center of gravity is the point where the net force is zero. இவங்க கேட்குறது இது. நம்ம பசங்க அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு சென்டர் ஆஃப் மாஸ் போட்டு ஆன்சர் போட்டுருவாங்க. ஐ டோன்ட் நோ அந்த ஆன்சர் இவங்க கொடுத்துருக்கானான்னு தெரியல, அவன் கேல்குலேட் பண்ணி கொடுத்துருக்கானான்னு எனக்கு தெரியல, போட்டால் தெரியும். ஸோ 0 + 60R into m. இல்லை, அந்த லக்லி அந்த ஆன்சர் அவன் கொடுக்கல. அந்த ஆன்சர் இந்த 4 சாய்ஸஸ் இல்லை. m/81 plus m. m1x1 plus m2x2 divided by m1 plus m2. சென்டர் ஆஃப் மாஸ். இது சால்வ் பண்ணாலும் இதில் வர ஆன்சர் இங்கே லக்லி இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே. சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன? யூ ஹேவ் டு அஸ்யூம் ஒன் சம்திங் கால்ட் m3. இப்போ இது பிடிச்சி இருக்குது, ஈக்குவேட் பண்ண வேண்டியது தான். Center of force use பண்ணாங்க. Center of force. Center of force is center of gravity. Yes sir. Center of force, center of gravity. That's right. Sir, M1 F1 center of use பண்ணாங்க. Center of force தான் யூஸ் பண்றோம்ல. இப்போ center of velocity யூஸ் பண்றோம், center of force யூஸ் பண்றோம், center of mass யூஸ் பண்றோம். நாம யூஸ் பண்றோம்ல. அடிக்கடி நாம தான் எர்த் ஃப்ரேம், சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் போறோம்ல. அப்படி போகலாம். சென்டர் ஆஃப் வெலாசிட்டி, சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் தான் போடுங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோ அட்ராக்ஷன்? ஸோ m/81 m3/x²
அஃப்கோர்ஸ் ஜி இருக்கும். ஜி இன்ட்டு அந்த பக்கம் யார் இருக்கா, எம் இன்ட்டு M3 ரைட் டிவைடட் பை 60R minus X the whole square. M3 cancel, MM cancel, GG cancel. அவ்வளோதான் சால்வ் பண்ண ரூட் எடுத்தால் வந்துட போகுது ஆன்சர். அவ்வளோதான், ஜஸ்ட் ரூட் எடுத்தால் வந்துட போகுது. புரியுதா? ஃபோர்ஸ் ஆன் M3 by this equal to force on M3 by this. இந்த பாயிண்ட் தான் அவங்க கேட்குறாங்க. என்னக்கு ஆன்சர் 6R. That's right. X equal to 6R is the answer. X equal to 6R is the answer. நீங்கள் கிளியராக டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். சென்டர் ஆஃப் மாஸுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36. Sir, what is interatomic force constant? கொஞ்சம் பழைய காலத்து கொஸ்டின். ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிக்கிறீங்களே, ஐ திங்க் சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி இருக்கா? அதுவும் டிலீட்டடா? அட்வான்ஸ்க்கு இருக்கா? அதான் அது இந்த வாட் இஸ் த சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக், பேக்கிங் ஃபேக்டர், அதில் அது உள்ளே போய் பேக்கிங் ஃபேக்டர், அந்த ரேஷியோ, அதெல்லாம் ஒரு காலம் ஃபிசிக்ஸில் இருந்தது, ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஸோ அந்த ரிலேட்டட் கொஸ்டின் இது. பட் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் ஃபார் எ மெட்டல் இஸ் திஸ் மச், இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் திஸ் மச். So, Young's modulus. Young's modulus is defined as force per unit area, change in length by original length. இதை விட்டு அப்போ Young's modulus equal to K into X by area. What is area? Area consists of length X into Y. X is count. So, simply I am just going with unit wise. K is always given by y into say x னு வெச்சுக்கோங்க. அது y னா கேன்சல் பண்ணிக்கோங்களேன். x y into x, where y is Young's modulus, x is we call it as in a lattice parameter னு சொல்லுவோம் அந்த காலத்துல. இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோ, பாடி சென்டர்ட் கியூபிக் இப்படி இருக்கு, we call it as lattice provided it is simple cubic அப்படி சொல்லுவோம். அப்போ சிம்பிளாக அவங்க கொடுத்து ரெண்டு மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். இருக்கா பாருங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன்னா நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் செக் பண்ணுங்கள். சியா? ஓகே, இல்லையே வராது. ரெண்டு இல்லை, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக, வாட் டு தே வாண்ட்? Young's modulus வேணுமா? அப்போ கரெக்டாக நான் சொன்னது கரெக்ட் தான். அப்போ y is equal to Young's modulus, y is equal to f by k by say x. போடுங்க, k கொடுத்துருக்காங்க, x கொடுத்துருக்காங்க, சும்மா அப்படி போடுங்க, ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆன்சர். நான் செக் பண்ணி சொல்ல ஆன்சர் இவங்க கொடுத்துருக்குது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். 36A இஸ் த ஆன்சர். வருதா? ஏ வருதா? இது ரொம்ப பழைய கொஸ்டின், பட் அது போனால் அது வேறு மாதிரி இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் ஏ ஆப்ஷன் ஏ கண்ணா, ஆப்ஷன் ஏ. அதாவது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆர் வாட் கால் லாட்டிஸ் கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் தான் இது, மாலிகுலர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ராதர் பை எக்ஸ் லாட்டிஸ் parameter. Okay, question number 37. Question number 37. Thermal stressing area பண்ணுங்க. Increase in tension of the wire. 37. Thermal stressing area. Thermal stress எதாங்கண்ணா ஃபார்முலா ரெடிமேடாக சொல்ல முடியுமா யாராவது? Y alpha. அவ்வளோதான். That's all. Thermal stress. So இந்த ஏரியா போட்டா force.
pi alpha delta T. Yes. Thermal stress. That is force per unit area. Exactly. You solve the answer. Put an answer. Put solve. இது தெரியுமா எப்படி வந்ததுன்னு? இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு தெரியுமா? நாம் சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய முறை. Young's modulus is defined as force per unit area change in length by original length. L is equal to L0 into 1 plus alpha delta T. So L minus L0 called delta L equal to L0 alpha delta T. இதுதான் delta L. இதுதான் L0. சரியா? இது வந்து story of Young's modulus. This is story of thermal expansion, linear expansion. இப்போ உனக்கு இதுலயே delta L இருக்கு, இதுலயே delta L இருக்கு. ரெண்டு ஈக்குவேட் பண்ணா அந்த ஆன்சர் வந்துரும். If you equate those two, you will get this answer. இந்த ஆன்சர் வந்துரும். Fourth option. Yes, கண்ணா ஒரு நிமிஷம் ஆன்சர் செக் பண்ணி சொல்லிடுறோமா? 37. ஆமா, D is the answer. D is the answer. இல்லை ஒரு சமயம் யாருக்காவது எப்படி வந்ததுன்னு தெரியல நோட் பண்ணிக்க வேகமாக. பை திஸ் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெர்மல் ஸ்ட்ரெஸ்னா ஒய் ஆல்ஃபா டெல்டா டி தெரிஞ்சிருக்கணும். போலாமா நெக்ஸ்ட்டு? திஸ் சூடோஃபோர்ஸ் கான்செப்ட். செகண்ட் ஆப்ஷனா? நான் போட்டு பார்த்தேன், எனக்கு செகண்ட் ஆப்ஷன் வரல. ஆனால் புக்கில் செகண்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. புக் கொஷின் பட் நான் போட்டு போய் எனக்கு செகண்ட் ஆப்ஷன் வரல. நான் புக் ஆன்சர் தப்போன்னு நினச்சேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஐ ஹேட் டவுட். நான் சும்மா போட்டு பார்த்தேன், எனக்கு வரல. சரி பார்த்துக்கலாம் கிளாஸ்லன்னு வந்துட்டேன் நான். போடுங்க நான் போட்டு பார்த்தேன். அஃப்கோர்ஸ் புக் ஆன்சரில் தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அந்த ஆன்சர் வரல, எனக்கு வேறு ஆன்சர் வந்தது. நீங்கள் செக் பண்ணுங்க, பாருங்க, செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். பாருங்க எல்லாருக்குமே பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டோமா? இந்த காப்பியோட பிடிஎஃப் ஆல்ரெடி நான் சென்ட் பண்ணிட்டேன். இந்த காப்பியோட பிடிஎஃப் ஆல்ரெடி ரீச் யுவர் ஃபோன். என்ன ஆன்சர் சொல்ற கண்ணு? ஸ்ரீநிதி ஆன்சர் சொல்ற கண்ணு? ஒரு நிமிஷம். ஜியா ஆன்சர் சொல்லு கண்ணு. ஆன்சர் சொல்லு. பி தான் வருதா? புக்கில் பி தாம்மா கொடுத்துருக்கு. சரி சரி சரி. அப்போ நான் போட்டது சரியாக போடல. ஏதோ நான் வரும்போது போட்டு பார்த்துருவேன், எனக்கு வராத மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு டி வந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஓகே ரைட். இன்னொரு முறை நான் செக் பண்ணிடுறேன். என்ன டவுட் வந்தாலும் நான் போட்டது என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சிடுறேன் நான். ப்ராப்ளி ஐ டிட் சம் மிஸ்டேக். So I want to call it as A, I want to call it as B. சொல்லுங்க, A B ல எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்? அவுட் ஆஃப் A and B ஏவில் தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏவில் தான் ப்ரெஷர். அப்போ ஏவில் வாட்ஸ் ப்ரெஷர் அட் A? கிவ் மீ வாட்ஸ் ப்ரெஷர் அட் A? H 2 rho G minus pressure at B H rho G is balanced by pseudoforce இல்லையா? எவ்வளோ அது? அதான் அது ரெண்டாக பிரித்து போட்டுருவோம். ஏன்னா ரெண்டாக இருக்கு. சார் சார் அப்படியே சார் பண்ணணும் சார். இனிஷியலாக ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே H/2 H வரும் சார். சாரி சார், இனிஷியலாக வந்து இங்கே வந்து H/2 வரும், அங்கே H வரும் பிஃபோர் ஆக்சலரேட்டிங். அங்கேயுமே நம்ம we can do difference in pressure இல்லை சார். அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? இல்லை சார், அவங்க பெட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே 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 ஐ அக்ரி வித் யூ ஓகே. அப்படி போட்டு சார் அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த இன்க்ரீஸ் இன் பிரஷர் ஆக்சுவல் தட் இஸ் given to the left hand side will be compensated by the acceleration. குட் ஐடியா, குட் ஐடியா. நான் அந்த மாதிரி போடல. தட்ஸ் குட் ஐடியா, ரியலி ஐடியா இஸ் குட். ஸோ இனிஷியலி இது ஹெச் ஒயர் இருக்குன்னா இது H/2 தான் இருக்கும். யுவர் ரைட் கண்ணா, யுவர் ரைட். H/2 தான் இருக்கும். ரைட். இது 2 ரோ, இது ரோ. இப்போ ரெண்டு ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கும். நவ் பிகாஸ் இட் இஸ் ஆக்சலரேட்டிங் நவ்
this is being compensated. அப்படி சொல்றீங்கன்னு? Yes, sir. Compensated. அப்போ what is the compensated pressure? H by 2 2 rho G. கரெக்டாமா? இந்த எக்ஸ்ட்ரா தானே வரப்போகுது. அப்படி தானே? Yes, sir. Right. Is balanced by what? Is balanced by what கண்ணே? சொல்லுமா? அதான் எவ்வளோ சொல்லுங்கள், ஃபார்மில் சொல்லுங்கள். V rho A. ஆவரேஜ் எடுக்கலாமா? ஏன் ஆவரேஜ் எடுக்கிறீங்க? உங்களோட ஆவரேஜ் வந்து லக்லி கரெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். அப்படி இல்லைன்னா உனக்கு தனித்தனியாக தான் போடணும். இட்ஸ் ஐடியல். இது தனியாக போடுறது தான் ஐடியல். நீங்கள் சொல்கிறது எப்படி ரைட் ஆகிடுச்சுன்னா லக்லி அவன் பாதியாக கொடுத்தாலும் உங்களுக்கு ரைட்டாக போயிடுச்சு. சரியா? சரி, ஓகே கண்ணா. நான் எப்படி போடுறேன்னா தனித்தனியாக பிரித்து போட்டுருவேன். L by 2 2 rho A, புரியுது இல்லையா? L by 2 2 rho A ப்ளஸ் L by 2 rho A. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது தான் அதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் சொல்கிறது தான் வரும் இல்லையா? இல்லை வேறு வருமா? பாரு, அதே தான் வரும். நீங்கள் சொல்கிறதே தான் வரும். அஃப்கோர்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ எவ்வளோ கண்ணா வருது? வாட் ஆன்சர் யூ கெட்? என்ன கேட்டாங்க அவங்க? ஹைட் சார். ஹைட் h is given by. ஓகே ஓகே, வருது கரெக்டாக? ஓ, அப்போ நான் எதுவும் தப்பு பண்ணி நான் போடும்போது என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஓகே, ஃபைன். புரிஞ்சிச்சு பாருங்க கண்ணே. யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து இனிஷியல் கண்டிஷன்மா. அதான் அவங்க அப்படி போட்டிருக்காங்க. பட் ஆவரேஜ் வந்து லக்லி இந்த கொஸ்டினுக்கு ரைட்டாக போயிடுச்சு. எப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிறதால ஆவரேஜ் லெக்காக போயிடுச்சு. ஈஸி. ஈக்குவல் வால்யூம் இருக்கிறதால ரைட்டாக போயிட்டுது. சரியா? அப்படின்னா இதுதான் பெஸ்ட். நான் போடுற மெத்தட் தான் பெஸ்ட் எப்பவுமே. புரியுது கண்ணே? இது சூடோ. வண்டி இப்படி போகுது, ஆக்சலரேஷன். அப்போ சூடோ ஃபோர்ஸ் இப்படி வருது. இதுதான் சூடோ ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா, ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர் இது வரைக்கும் இந்த ப்ரெஷர், இந்த பாதிக்கு இந்த ப்ரெஷர், இந்த டிஃபரன்ஸ் இஸ் பேலன்சிங். அவ்வளோ. புரியுதா? ரைட், குட் ஐடியா. ஓகே, கோ ஹெட். அப்போ நான் எதாவது தப்பு பண்ணியிருக்கேன் போடும்போது. ஓகே, ஃபைன். 39. Non-viscous liquid of density rho. சரி, இப்போ இந்த பாடி வந்து விட்டால் போதும், மேலே ஓடிட போகுது. போயிட்டு இது விட்டால் போதும், இந்த பாடி வந்து மேலே ஓடிட போகுது. ஏன்னா திஸ் இஸ் லைட்டர் பாடி சப்மர்ஜ்ட் இன் ஹெவியர் லிக்விட். அப்போ இட் இஸ் ஆல்ரெடி அண்டர் ப்ரெஷர் டு கோ அப், டென்ஷன் டு கோ அப், மேலே போகுது இல்லையா? இப்போ என்ன கேட்குறாங்க அவங்க? கைனடிக் எனர்ஜி. It raises up kinetic energy. Why should decrease? Sir, once increased and it decrease. Potential energy decreases. Height increase ஆகுது sir. Height increase ஆனாலும் பலூனில் உனக்கு வந்து this other way around, no? இப்போ நீ ஒரு சோடா பாட்டிலில் ஒரு ஸ்ட்ரா போட்டு ஊதுறேன்னா ஏர் பபிள் மேலே தான் வருது. ஆமாம், ஒர்க் டன் பை நெட் ஃபோர்ஸ் பண்ணுறோம். அப்போ V sigma minus rho, correct करना, sigma minus rho, mass, gravity into height is half mv square. This is at the bottommost point. This is at the topmost point. புரியுது இல்லையா? இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. நாம் வந்து ஆக்சுவலாக அதர் வே ரவுண்ட் போடுவோம். இப்போ வந்து இப்படி திரும்பி போடுறோம். புரியுது? எப்பவுமே நம்ம புரியுது இல்லை? எப்பவுமே நம்ம நான் தப்பாக எழுதியிருக்கேனே, கரெக்டாக எழுதியிருக்கேன். சிக்மா மைனஸ் ரோ இல்லை, சிக்மா மைனஸ் நோ நெகட்டிவ்ல வரும்.
இல்லை சிக்மா கம்மியாக இருக்கும். சிக்மா வந்து லிக்விட் ஓ நான் மாற்றி எழுதியிருக்கேன், அதனால வந்து பிரச்சனை. அதான் நான் யோசனை பண்ணேன். நாங்கள் மாற்றி எழுதியிருக்கேன், இது ரோவுக்கு போட்டு சிக்மாவுக்கு போட்டுருக்கோம். நான் மாற்றி எழுதியிருக்கேன், அதனால வந்து பிரச்சனை. நான் வந்து பொசிஷனை மாற்றிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு நெகட்டிவ் வர மாதிரி தோணுது. ஓகே கிளியர் தானே? ஒன்றும் சந்தேகம் இல்லையே? வழக்கமாக எப்படி என்ன போடுவோம்? இஃப் a body is submerged in liquid, we in our class usually we call it as rho minus sigma. நாம் எப்பவுமே rho for body, sigma for liquid போட்டு rho is greater than sigma ன்னு போடுவோம். ஆனால் இந்த கேஸில் sigma is greater than rho. sigma is greater than rho. நீ அசியூம் எப்படி பண்ணிக்கணும்னா, ஒரு டென்னிஸ் பாலை ஸ்விம்மிங் பூலுக்கு உள்ளே தூக்கிட்டு போய் விட்டினா அந்த ஸ்விம்மிங் பூல் என்ன பண்ணுவோம்? அதே தான், அப்படி தான் அசியூம் பண்ணிக்கணும். Question number போடுங்க பார்க்கலாம். இதுதான் 2 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். So this is 12 centimeter. Two centimeter. ஓ சாரி, மேலே 8 சென்டிமீட்டர் அவங்க மென்ஷன் பண்ணல, நானே தான் சொல்கிறேன், தப்பாக சொல்கிறேன். மிச்சம் எல்லாம் கரெக்ட், ரெஸ்ட் எவ்ரி திங் கரெக்ட். ஒன்லி அது அப்பர் பார்ட் இஸ் நாட் மென்ஷன்ட். ஓகே, அவங்க கொடுக்கல. ஓகே, ஓ எனக்கு நான் சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா பிளாக் சைட் 10 சொல்லிட்டாங்க, அப்போ இது 8 தான், நோ டவுட். வேணால் போட்டுக்கலாம். சொல்லுங்க, என்னப்பா எல்லாருமே அமைதியாக இருக்கீங்க, என்னாச்சு? இப்போ இந்த கொஸ்டின் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க என்ன தான் கேட்குறாங்க? அவங்க ப்ரெஷர் அட் லோயஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்டில் ப்ரெஷர் கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிப்பா. ப்ரெஷர் இந்த இடத்துல கேட்குறாங்க. டு கால்குலேட் ப்ரெஷர் அட் திஸ் பாயிண்ட் வெதர் த பாடி எக்ஸிஸ்ட் ஆர் நாட் டஸ் நாட் மேட்டர். ஸோ அதெல்லாம் சும்மா நம்மளுக்கு கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஒரு சமயம் அந்த பாடிக்கு டென்சிட்டி அது இதுன்னு என்ன கேட்டிருந்தா பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல, ப்ரெஷர் மட்டும் தானே கேட்குறாங்க. சிம்பிளாக ஹெச்ரோஜி போடு, ஹெச் ரோ ஜி, இது 600, இது முடிஞ்சிருச்சு. லுக் அட் திஸ் காட் ஓவர். மிச்சம் என்ன இருக்கு? எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 2.
ஓ இது 10 சென்டிமீட்டரா, அப்போ 0.1 h rho g ப்ளஸ் மறுபடியும் h 0.02 h, இவளுக்கு ரோ எவ்வளோ 1000, அவ்வளோதான் ஆன்சர். h rho g plus h rho g ஆன்சர் அவ்வளோதான். D, that's right. So this question is nothing to do with the other body, which is 50% floating in one liquid, 50% floating in another liquid. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா ப்ரெஷர் தானே கேட்டாங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸு சம்டைம்ஸ் நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஷனில் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் பாரு. திஸ் பாடி இஸ் ஃப்ளோட்டிங் பார்ஷியலி இன் ஒன் லிக்விட், பார்ஷியலி இன் அனதர் லிக்விட். நல்லா கவனிக்கணும். இப்போ இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க, யூ கேன் டாக் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட், mg called weight. Second one called upthrust, called buoyancy. இது நீ சிக்மான்னு எடுத்துக்கிட்டு இது ரோன்னு எடுத்துக்கிட்டா, பாப்புலர்லி வி கால் இட் அஸ் வி ரோ ஜி, வி கால் இட் அஸ் வி சிக்மா ஜி. இப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம கிளாஸில் வழக்கமாக. ஸோ இதுதான் நமக்கு. இப்போ வாட் இஸ் நெட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் அப்படின்னு கேட்டால், நெட் ஃபோர்ஸ் 0. அதனால தான் எனக்கு நிற்கிது, நோ டவுட் அபவுட் இட். இந்த வி சிக்மா ஜியை மட்டும் ரெண்டாக பிரித்து போட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இங்கே சிக்மா 1, இங்கே சிக்மா 2. பட் இது அப்படி தான் இருக்க போகுது, ரோ அப்படி தான் இருக்க போகுது. இதுதான் யூஸ்வலாக நம்ம போடுவோம். இது வேறு மாதிரி எப்படி விஷுவலைஸ் பண்ணலான்னா, அக்கார்டிங் டு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், இதே கான்செப்ட் எப்படி விஷுவலைஸ் பண்ணுவாங்கன்னா, இங்கே ப்ரெஷர் P2 இருக்குது, அப்போது இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ P2A, இங்கே டவுன்வர்ட் ப்ரெஷர் இருக்குது P1A. நவ் P2A minus P1A is being balanced by mg. இப்படியும் ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? நாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ரெண்டும் ஒன்று தான். ஒன்று யூ கோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் அப்த்ரஸ்ட், because upthrust talks about it talks in terms of density of liquid or density of weight of the liquid displaced in the sense density of liquid. இந்த ப்ரெஷர்ல பேசலாம். சம்டைம்ஸ் அட்வான்ஸ் கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல இருந்து ஒரு பாராமீட்டர் கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு பாராமீட்டர் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுதா? இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா அந்த P1 மட்டும் கொடுப்பாங்க, இந்த பக்கத்து டென்சிட்டி மட்டும் கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுத்துட்டு P2 என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பக்கம் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் போடு, இன்னொரு பக்கம் ப்ரெஷர் பிரின்சிபல் போடு, ரெண்டுத்தையும் லிங்க் பண்ண ஆன்சர் வந்துடும். புரியுதா கான்செப்ட்? இது கொஸ்டின் அப்படி தான் நமக்கு அந்த டெக்னிக் நமக்கு புரியுதானு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 41. இது சும்மா அப்படியே நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக போட வேண்டியது தான். நீங்களே போட்டிங்கலாம் வந்துடும். ஆனால் ஷார்ட்கட்லாம் பண்ண முடியாது. யூ ஹவ் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். வேறு வழி கிடையாது, போட்டால் தான் வரும் ஆன்சர். ஸோ A, B, C 10 degrees Celsius, 25 degrees Celsius, 40 degrees Celsius. A and B mixed, the mixture has the temperature 15. அப்போ who is losing heat, who is gaining heat? இங்கே T1. அப்போ M C1 5, M C2 தான் வந்துட்டுனாக்கண்ணா 10. So clearly C1 equal to 2 times C2. Correct அப்பா? C2 is equal to 2 times C3. அப்படி வருதா? So he claims, அவன் ஆல்ரெடி போட்டு முடிச்சிட்டான், C2 is 2 times C3 வருதா அவன் சொல்கிறான். செக் பண்ணுங்க. And CA is 4 times C3. இது வந்து 30ல் முடியுது.
அதே மெத்தட் போடுங்க. இங்கே நான் என்ன போட்டேன்னா அதே மாதிரி அந்த பக்கம் போடுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் தட். சொல்லுங்க என்ன C1 ஈக்குவல் டு 4 times C3. எஸ் அதானம்மா, அதானே? கரெக்ட். ஓகே. A and C are mixed, the temperature will have the temperature. இப்போ போடுங்க. அப்போது இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது இதுதான் கொஸ்டின். நமக்கு இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணுறீங்க, அதுதான் கொஸ்டின். இப்போது போட பார்க்கலாம். MC1 MC1 T minus 10 MC3 40 minus T. அவ்வளோதான். இதுதான் இப்போ கொஸ்டின் மார்க். இப்போ இதுதான் சால்வ் பண்ணணும் நீங்கள். இதில் யூ கேன் டேக் இட் கிராண்டட். C1 ஈக்குவல் டு இல்லை, அங்கே பாரு 4C3. இதுக்கு பதிலாக 4C3 நீங்கள் போட்டுக்கணும். இப்போ சால்வ் பண்ணுங்கள். எவ்வளோ போகிறது? ஆப்ஷன் ஏ. நான் ஆன்சர் செக் பண்ணி சொல்கிறேன். 41. ஆமாங்க, அதான் ஆன்சர். கரெக்ட். இஸ் நெக்ஸ்ட் போயிடலாமா? போட்டு முடிச்சிட்டிங்களா? வேகமாக போடுங்க. ஏன்னா இதே மாதிரி 50 கொஸ்டின் அடுத்த ஒர்க் ஷீட் ஒர்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் மோர் ஒர்க் ஷீட். நெக்ஸ்ட் போலாமா? மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கூட ரொம்ப சாதாரணமான கொஸ்டின் தான், நீங்களே போடலாம். நான் உங்களுக்கு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். இது L வச்சுக்கோங்க, இது 3L வச்சுக்கோங்க. அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது Lன்னு வச்சுட்டு 3Lன்னு வச்சுட்டு ப்ராப்ளம் போடுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். This length 3L, இந்த length L, அப்படி வச்சு போடுங்க. T1 is greater than T2, அப்படி வச்சு போடுங்க. ப்ராப்ளம் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். போடுங்க பார்க்கலாம். $42 ஆன்சர் என்னப்பா? யாராவது கொடுக்குறீங்களா ஆன்லைனில்? Any of you give me answer for 42? Sir, first option, sir. First option, huh? Correct, Kanna. That's right answer. First option the right answer. H is given by Ka T1 minus T2 by L Ka T1 minus T2 by 3L. Now, according to question, you are replacing only this part with a new element called, a new substance called K dash. Material or metal or okay. But your H becomes 2H, where H becomes 2H. So according to you, 2H is equal to K dash A T1 minus T2 by L plus Ka T1 minus T2 by 3L. This is the equation. You have to relate. Our best option is, the best method is multiply this with 2 throughout. If these two are equal, appo adha equate pannid problem mudijiruchu. So you now you go ahead this equal to this. அவ்வளோதான். அதில் காமன் டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுடு, திரும்ப எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டாம். AT1 எல்லாம் விட்டுடு, மிச்சம் இருக்கிறது மட்டும் எழுத ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ரைட் த ரெஸ்ட், யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? 2K ப்ளஸ் அங்கே என்ன இருக்குது? 2K by 3 ஈக்குவல் டு K dash ப்ளஸ் K by 3. அம்மா அவ்வளோதான். சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். சால்வ் பண்ணால் அந்த ஆன்சர் வரும்.
நெக்ஸ்ட் போயிடலாம் நமக்கு என்ன சொல்லுமா செகண்ட் ஆப்ஷன் அதை பார்த்து சொல்லிடுறோமா சொல்லு someone has got different answer he is claiming second is the right answer he claims second answer dana எல்லாருமே A to B போய் சேர்றாங்க அப்போ change in internal energy is all equal all cases அதை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டாம் இப்போ டெல்டா Q is equal to டெல்டா U plus டெல்டா W இப்போ நமக்கு இது நம்ம கணக்கிலே இல்லை அப்போ டெல்டா W மட்டும் தான் நம்ம பிரச்சனை இப்போ டெல்டா W மட்டும் தான் நமக்கு பிரச்சனை இந்த மத்தியில் போகிறல நம்பர் 2 அவளுக்கு டெல்டா W is equal to 0 கதையை முடிஞ்சிடுச்சு ஏன்னா சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் 0 PDE சேஞ்ச் இன் வால்யூமே இல்லை ரைட் அப்போ செகண்ட் கேஸுக்கு டெல்டா W 0 ஆகிடுச்சு அப்போ கிளியராக மத்தியில் 0 நிற்கிறதால நமக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு ஒரு சைடு பாசிட்டிவ் ஒரு சைடு நெகட்டிவ் இப்போ எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்னு டிசைட் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு volume decreases so work done minus PDV sir dV negative minus of minus plus ஐயோ கெமிஸ்ட்ரியை போட்டு நீ நம்மளை ஃபிசிக்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணுறியே நீ கெமிஸ்ட்ரியை கொண்டாந்து இழுக்கிறியே அதான் ரொம்ப இருக்கு நமக்கு என்ன நம்ம எப்போ சொல்லி கொடுத்தோம் ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் PDV நம்ம எப்போ சொல்லி கொடுத்தோம் ஃபிசிக்ஸில் நெவர் நம்ம எப்பவுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கல நெவர் அக்கார்டிங் டு PDV நீ ஒன்றும் கெமிஸ்ட்ரி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க ஓகே ரைட் இப்போ பாருக்கண்ணா இந்த ஒன் கேஸ் ஜஸ்ட் லெட் அஸ் டேக் ஒன் கேஸ் நான் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிங்க ரொம்ப லாஜிக்கலாக போடலாம் ரொம்ப பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் ஒன்று வேணாம் ரொம்ப சாதாரணமாக போடலாம் கவனிக்கண்ணா கவனி திஸ் இஸ் நம்பர் 1 இதை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நீ சொன்னது கரெக்ட் கண்ணா கவனி நீ இது வந்து நான் எக்ஸ் ஸோ ஏ இது வந்து ABCன்னு பிரிச்சுக்கிறேன் மூணு இதை பிரிச்சுக்கிறேன் ஸோ மை சிஸ்டம் கோஸ் லைக் திஸ் as you said rightly I am compressing வால்யூம் குறைக்கிறேன் நீங்கள் நம்மளாம் ஃபிசிக்ஸில் நம்ம சாதாரண சைக்கிள் பம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்வேஸ் வால்யூம் குறையுது ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் அப்போ இது ஃபுல்லாக ஏரியா சாரி இது வரைக்கும் வராது இது வரைக்கும் திஸ் இஸ் நெகட்டிவ் ஒர்க் டன் அக்கார்டிங் டு ஃபிசிக்ஸ் இட்ஸ் நெகட்டிவ் ஒர்க் டன் ஏன்னா நீ தான் சைக்கிள் பம்ப் படிக்கிற ஆனால் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ் இப்போ இங்கிருந்து இங்கே போகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ திஸ் இஸ் ஒர்க் டன் பை த கேஸ் ஸோ வாட்ஸ் நெட் ப்ராஃபிட் பாசிட்டிவா நெகட்டிவா அப்போது இவளுக்கு பாசிட்டிவ் ஒர்க் இவளுக்கு நெகட்டிவ் ஒர்க் ஆன்சர் மாறிடும் அக்கார்டிங் டு ஆன்சர் கீ 43 C இஸ் த ஆன்சர் வருதா பாரு புரியுதா அதே மாதிரி இதை நீ ரெண்டாக பிரிச்சுனா இது வந்து எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் டன் பை த கேஸ் பாசிட்டிவ் ஆனால் இங்கிருந்து இங்கே வரும்போது நீ தான் பிடிச்சி அழுத்தணும் ஒர்க் டன் பை யூ ஆன் த கேஸ் நெகட்டிவ் அப்போது இந்த செக்ஷனில் ஓவரால் இஸ் நெகட்டிவ் இந்த செக்ஷனில் ஓவரால் இஸ் பாசிட்டிவ் அப்போ டெல்டா Q இஸ் பாசிட்டிவ் ஹியர் டெல்டா Q இஸ் நெகட்டிவ் ஹியர் நமக்கு புரியுதுல ஸோ 43 44 சியா அது எனக்கு டெல்டா U PV கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் P0 V0 சாரி printing mistake அது okay internal energy of the gas is given by U is equal to P0 V0 it expands from V0 to T V0 against a constant pressure P0 heat absorbed by the gas in the process constant CP ல work நடக்குது அப்போ delta Q under CP
டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. இவளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் சொல்லுக்கண்ணே. டெல்டா கியூ அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஐடியா சொல்லுமா, நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இதை கண்டுபிடிக்கணும். ஒர்க் எப்படி? எவ்வளோக்கண்ணே? ஓகே சாரி, ஓகே. அவங்க ரெடியாக கொடுத்துட்டாங்களா இது? ஆமாம், இது எது அவங்க கொடுத்தே முடிச்சிட்டாங்க இது. ஓஹோ, இல்லைக்கண்ணா, அப்போ இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகாதா? வாட் யூ மீன் பை? பார்க்கலாம், உங்கள் ஆன்சருக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் சொன்ன ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. 3P0V0. இல்லை, ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். எக்ஸாக்டாக என்ன நடக்குது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த கேஸ் இஸ் கிவன் பை 2P0V0. சொல்லுங்கண்ணா. ஆமாம் ஆமாம் சரி, இப்போ வந்து நம்ம ஹீட் அப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஆமா, அண்ட் தேர் இஸ் கான்ஸ்டன்ட் பிரஷர். அப்ப நம்ம வந்து ஜஸ்ட் சிபி எடுத்துக்கலாம் சார். சிபி எடுத்துக்கலாம். சோ நம்ம என்ன பண்ணலாம் வந்து பிவி வந்து நம்ம வந்து ஆர் பி டெல்டா வந்து நம்ம வந்து என்ன டெல்டா டி எடுத்துக்கலாம். அது அந்த கன்வென்ஷன் யூஸ் பண்ணலாம். அது of course what you say is right. அதாவது வந்து இனிஷியல் பிளான் சாங்கலாக பெரிய 3 வந்து கரெக்ட் புரிஞ்சிச்சு. அதாவது வந்து இது வேலையே வேண்டாம், ஒவ்வொரு முறையும் P0 V0 போட்டு டிஃபரன்ஸ் எடுத்துடலாம், முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன். அப்படி தானே? கொடுத்துருக்காங்க. கரெக்ட். அவங்க ஐடியா கொடுத்துருக்கதால அந்த பண்ணிடலாம். தட்ஸ் ரைட், புரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபைன், குட். கொஸ்டின் நம்பர் 45. Figure shows two paths of for a change of state of gas from A to B. The ratio of molar heat capacity in path 1 and path 2. Molar heat capacity எதில் அதிகமாக இருக்கும்? எதில் ஹீட் எதுக்கு எந்த ப்ராசஸ்? ஆமாம், CV is same. 45. சொல்லுங்க, என்ன ஆன்சரு? ஏபிசிடி எப்படி என்ன கான்செப்டில் சொல்கிறீங்க? இல்லையே இல்லை சொல்கிறேங்க, சைக்கிள் முடிக்கலையே. இது 1, இது 2. So in one case the internal energy is positive and another case internal energy is negative. அப்போ ஒன்றுல ப்ளஸ் இல்லைக்கண்ணே, delta Q is equal to delta U plus 5 joule one case, delta Q is equal to delta U minus 5 joule இன்னொரு கேஸ். வந்துட்டு ஒரே நிமிஷமா 1 2 இது நான் எழுதிக்கிறது முதல்ல கரெக்டான யோசனை பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. ஆமா. So நம்ம வந்து so if you just see whether the temperature increases or decreases, it will definitely determine if internal is positive or negative. இல்ல, அவங்க கேக்குறது வந்து Q தான், அவங்க இன்டர்னல் எனர்ஜி பத்தி கேட்கல. அதான் சார், சோ இன்டர்னல் எனர்ஜி நம்ம வந்து அதுக்கு ஒரு ஐடியா கட்சனா அப்போ Q போடலாம். இல்ல, உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இருக்கு கூடவே. வெறும் இன்டர்னல் எனர்ஜி வச்சு நம்ம ஆன்சர் போட முடியாது. ஏன்னா இப்போ இதுதான் W1. ஆமா சார். இதுதான் W2. அப்போ இந்த given question W2 is greater than W1 first point we have to understand. So எதுக்கு இன்டர்னல் எனர்ஜி அதுக்கு தான் வந்து ஹீட் கெப்பாசிட்டி அதிகம்.
W1 is greater than W2. இன்டர்னல் எனர்ஜி ஒன்றுல பாசிட்டிவாக தான் இன்னொன்றுல நெகட்டிவாக இருக்க போகுது, வெரி ஷுர், கண்டிப்பாக நடக்க போகுது. இப்போ இப்படி வரப்போகுது, வால்யூம் டிக்ரீசஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீசஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் இதில் வந்து டெல்டா கியூ பாசிட்டிவ், கரெக்டாக நான் சொல்கிறேன், சாரி டெல்டா யூ பாசிட்டிவ், சாரி ஐ மிஸ்டேக். டெல்டா கியூ அஃப்கோர்ஸ் அது கடைசியாக வச்சுக்கலாம், டெல்டா கியூ முதல்ல டெல்டா யூ டெல்டா டபிள்யூ முடிச்சிடலாம். டெல்டா யூ பாசிட்டிவ் இப்படி வரும்போது, இப்படி போகும்போது இட் இஸ் எக்ஸ்பேண்டிங், டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். இந்த இதில் வந்து டெல்டா யூ நெகட்டிவ், நெகட்டிவ் டெல்டா யூ, இதே தான் ரெண்டு ஈக்குவல் வேல்யூ பட் ஆப்போசிட், ஈக்குவல் வேல்யூ பட் ஆப்போசிட். இப்போ ரெண்டு டோட்டல் போட்டால் எது அதிகம்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். The ratio of molar heat capacity of path 1 and path 2. Sir, you can get a definite answer. CB சொல்ல CBSE இப்போ நான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் படி பார்த்தா, அக்கார்டிங் டு மை எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியாது ஆன்சர். ஏன்னா W1 is less whereas delta U is positive. Sir, another time, sir. சொல்லுங்க. Sir, but it can be any qualitative process where with increase in volume also temperature increases. அப்படி இருக்கலாம். அதான் that's what I'm thinking. அதனால வந்து where can the energy change can be same? Because they represent two different processes. Of course they are two different processes, but so there can also be a case where the energy can increase with increase in volume also instead of cooling them. It is possible, correct now. Because sir, anyways magnitude of internal energy is same for both. அதான் magnitude of internal energy same, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரெண்டு two different processes we can definitely say they have to be negative and opposite pairs. இல்ல magnitude of change in internal energy is same both cases, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, அதுல சந்தேகம் பட் அதான் சொல்றேன், ஆன்சர் சொல்ல முடியல தான் சொல்றேன். இதுல வந்து இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சமயம் இது மட்டும் இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் இப்படி இருந்தா W1 is greater than W2 இருந்தா டப்புன்னு நம்ம ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். அப்படி இல்லை இது கேஸ். இப்போ W1 is less but delta U is positive, W2 is more but delta U is negative. அப்போ இந்த ரேஷியோ வந்து less than 1 more than 1 இல்லை equal to 1 எப்படி சொல்றது? அவங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். 45 less than 1 கொடுத்துருக்காங்கம்மா, less than 1 கொடுத்துருக்காங்க. molar sir, you can say W2 is positive and W1 is negative. அவங்க வந்து இதுதான் கேட்குறாங்க, டெல்டா கியூ பை எம் டெல்டா டி கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் மார்க் நோ, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ சொல்லுங்கண்ணா. Sir, we can say that W1 has to be negative and W2 has to be positive. W1 has to be negative and W2 has to be positive. Correct. You are 100% right. This must be negative, this must be positive, no doubt. அதான் இது மாறி வர்றதால நம்மளால ஆன்சர் சொல்ல முடியலன்னு சொல்கிறேன். பட் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை தான் ஆன்சர் சொல்லியிருக்காங்க, A less than 1. இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, டெல்டா கியூ ஒன் தாங்க என்ன கொடுத்துருக்காங்க. Sir, one or another, then they are assuming that change in internal energy is same, sir. இல்லை சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் இன் மேக்னிடியூட் இல்லை, ஈக்குவல் இன் மேக்னிடியூட் மட்டும் தான் போட முடியும். ஆமாம் சார். அதான் if they are two different processes then we can surely give negative and positive. சார் என்ன ஸ்டேட் ஃபங்க்ஷன் தானே சார், ரெண்டுமே கேஸ் தானே சார்? ஆமாம்மா, ஆமாம். அப்போ டெல்டா ரெண்டுக்கும் சேம் தானே சார், அசம்ப்ஷன் தான் கேட்குது. டெல்டா வாட் இஸ் சேம்? டெல்டா இஸ் சேம் ஃபார் போத் சார். இல்லை கண்ணா, ஒன்றுத்துல பாசிட்டிவ் தான் இன்னொன்று நெகட்டிவ். அதான் இல்லை, ஒன்றுத்துல டெல்டா யூ பாசிட்டிவ் 10 ஜூல்னா இன்னொன்றுல கண்டிப்பாக மைனஸ் 10 ஜூல். இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. -10 தான் not necessarily.
ஓ ஈக்குவலாக இருக்கணும். ஓ பாலிட்ராபிக் ப்ராசஸ்னால் ஈக்குவலாக இருக்காதுன்றியா? ஆமாம் சார். அப்போ வந்து it can also be positive changes. இல்லை, டெல்டா யூ இஸ் ஆல்வேஸ் எ பாயிண்ட் ப்ராசஸ். அப்போ நீங்கள் இங்கே ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ கண்டிப்பாக இது +10 இது -10 தான் இருந்தாகணும். நீங்கள் டெல்டா டபிள்யூனா வேறு இருக்கலாம், டெல்டா கியூனா வேறு இருக்கலாம், பட் டெல்டா யூ இஸ் கன்ஃபார்ம்டு ஈக்குவலாகவே இருந்தாகணும். அது மாற்ற முடியாது இல்லை ஃபார் த கிவன் கண்டிஷன். நான் இல்லைக்கண்ணே இப்போ கருதுணுமா? பாயிண்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு சப்போஸ் இப்படி வரீங்கன்னா என்ன -10 இருக்கும் ஜூல், இப்படி போகிறீங்கன்னா +10 சப்போஸ். அது கம்பல்சரி அது இருந்தே தீரணும். இதில் ஒன்றும் சேலஞ்சு கிடையாது, இது கண்டிப்பாக ஈக்குவல் தான். பட் இதில் ஒன்றும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி டெல்டா கியூ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். பட் அவங்க ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கேட்டிருக்காங்க, நாட் ஹீட் பர் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. அப்போது கொஞ்சம் திங்க் பண்ணுவோமா? ஓகே புரியுது கண்ணா, எனக்கு புரியுது கண்ணா. PV is equal to mu times RT suppose at a given point. அப்போ what is the idea is this is happening at low temperature, this is happening at high temperature. அப்போ டெம்பரேச்சர் ஹைனா இதான் உங்களுக்கு டெல்டா கியூ, நீ கொடுக்க போகிற எனர்ஜி பர் டெம்பரேச்சர், டெல்டா கியூ பை டெம்பரேச்சர். அப்போ லோ டெம்பரேச்சரில் ஆரம்பிக்கிறது கம்மியாக இருக்கும், ஹை டெம்பரேச்சர் ஆரம்பிக்கிறது அதிகமாக இருக்கும். இது ஏன் ஹை டெம்பரேச்சர் புரியுதா? ஏன்னா at every point PV is more, at every point PV is less. அப்போ this process is happening at low temperature, this process is happening comparatively at high temperature. அப்போ இது ஹை டெம்பரேச்சர்னும் போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆயிடுது, டெல்டா கியூ பை டெல்டா டி பிகம்ஸ் லெஸ். அப்போ உனக்கு ப்ராசஸ் 1 to 2 போடும்போது less-1 தான் வருது. பாருங்க இது ஓகே வந்த எக்ஸ்பிளனேஷன். இன்னொரு முறை படிச்சு பாருங்க. அதாங்கண்ணே இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இஸ் ஹேப்பனிங் அட் லோ டெம்பரேச்சர், நம்பர் 2 இஸ் ஹேப்பனிங் அட் ஹை டெம்பரேச்சர். அது ஓகேவா? முதல்ல பார்த்துக்கோ. அப்போ the question is heat supplied by temperature. High temperature means less. Sir, அங்கதான் சார் ப்ராப்ளமே இருக்கு. It can be any positive process where the temperature also increases with increase in while increasing in volume. So அப்படி ஒரு கேஸ் இருக்கு சார். ஆமா, அவங்க என்ன கேஸ்ன்னு கூட சொல்லல. வில் ஒர்க் ஆன் இட். திங்க் பண்ணுங்க, நானும் திங்க் பண்றேன். ஆனால் ஆன்சர் கீ வந்து ஏதான் சொல்லுது. திங்க் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். வில் கோ ஹெட். சார் நெட்ல போடுறது இன்டர்னல் சேஞ்சஸ் சேம். இன்டர்னல் எனர்ஜி கண்டிப்பாக சேமாக தான் இருக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி மஸ்ட் பி சேம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவங்க நான் போய் சார் இன்டர்னல் எனர்ஜி சேம்னு சொல்லிட்டு டைரக்டா Q2 greater than Q1. ஓ அப்படி சொல்லிட்டாங்களா? ஆமா சார். ஆனால் தப்பு. இந்த இன்டர்னல் எனர்ஜி போய் எப்படி சேமாக இருக்க முடியும்? ஒரு ஒன்று +5 ஜூல்னா இன்னொன்று -5 ஜூல், அதான் கரெக்ட். மேக்னிடியூட் தான் சேமே தவிர கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்க முடியாது. சரி ஓகே கண்ணா, பாருங்க பார்க்கலாம். ஓகே ஃபைன். கொஸ்டின் நம்பர், ஐ திங்க் இது ஒரு வருஷம் ஏதோ JEE கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர், ஒரு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி ஆஸ்டு கொஸ்டின். இது L/2. லாங் பேக், ஐ திங்க் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன். basically 60 degrees கான்ஸ்டன்ட்டா இருக்கும் சார். அத நான் பார்க்கணும். PQR இதுக்கு α1, இது α2, இது α2. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, basically sir expansion of PR should and PQ should be such that the angle 60 degrees is maintained. இல்ல இது H கான்ஸ்டன்ட் போட்டு முடிச்சிடலாமே. நம்ம H கான்ஸ்டன்ட் போட்டு ப்ராப்ளத்தை முடிச்சிடலாமே, ஆங்கிளே உள்ளே இருக்க வேண்டாமே இல்ல? H கான்ஸ்டன்ட் தானே கொடுத்துருக்காங்க அவங்க. Yes sir. அப்போ H கான்ஸ்டன்ட் போட்டு அப்படியே பைத்தாகரஸ் தியரம் போட்டு ப்ராப்ளத்தை முடிச்சிடலாமே.
Yes, sir. போடுங்க பார்க்கலாம். சார் என்ன சொல்றோம், நீங்க ஹீட் பண்ணா கூட அந்த ஆருக்கும் ஓக்கும் டிஸ்டன்ஸ் மாறக்கூடாது, h மாறக்கூடாது. l மாறலாம், l/2 மாறலாம், பட் h மாறக்கூடாது. திஸ் ஐடி. கரெக்ட். இப்போ ஆஃப்டர் எக்ஸ்பென்ஷன் it is no more L. நல்ல கவனிக்கணும். It's no more L. It has become now L into 1 plus alpha 2 delta t. இந்த L dash இது என்னவா மாறிடுச்சு? ஸ்கொயர் பண்றப்போ பயோமேட் அப்ராக்சிமேஷன் பண்ணிதான் ஆகணும். L/2 the whole dash. இப்போ இந்த L டேஷையும் இந்த L/2 டேஷையும் அதே தேரத்தில் போடுங்க. பார்க்கலாம். பாருங்க, நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இனிமேல் நீங்கள் தான் பண்ணணும். Sir, 47 C, sir. 40. C करना. Correct करना. Right. இதில் பார்த்தீங்கன்னா what is getting cancelled is L square, L square. L/4, L/4. What you are left with is L square times 2 alpha 1 delta t equal to L square by 4 times 2 alpha 1 delta t. இப்போ பாருங்க என்ன ஆன்சர் வருது. ஆல்மோஸ்ட் ஆன்சரே கிடைச்சிருச்சு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0. அவ்வளோதான் முடிஞ்சிருது ஆன்சர். எந்த ஆன்சர் போட்டு பார்த்து சொல்லுங்கப்பா. ஆப்ஷன் ஏவா?
இல்லையா ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்களம்மா, ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க, வருதா பார்ப்பா. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நான் தான் போட்டேனே, இல்லை நான் என்ன தப்பாக போட்டிருந்தா பாருங்க. ஓ ஆல்ஃபா 2 எங்கே, ஆமாம் இங்கே ஆல்ஃபா 2 கரெக்ட். டி டி ஃபோர்த் ஆப்ஷன் இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. வருதான்னு செக் பண்ணுங்க, வரலன்னா மறுபடியும் பண்ணுவோம். எஸ் எஸ், இது வந்து ஆல்ரெடி ஜேஇயில் கேட்ட கேள்விதாம்மா. ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. So, shall I move to next question then? போட்டு முடிங்க. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஏதுமா? 2ab a square plus b square plus 2ab. b square விட்டாச்சுமா, a square 2ab, a வந்து 1 வருமா, இது வந்து a plus b whole square மா, அவ்வளோதான் 2ab, வேற ஒன்று. b ஸ்கொயர் அப்படி விட்டுட்டேன், போட்டு அது நெக்லெக்ட் பண்ணிட்டு நான் போடாமே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் போயிடலாமா? தேர்ட் ஆப்ஷன், சம் ஆஃப் யூ சே தேர்ட் ஆப்ஷன், சம் ஆஃப் யூ சே செகண்ட் ஆப்ஷன். சொல்லுங்கண்ணா. Sorry, can I once again? The maximum temperature during the process will occur in the middle. Maximum temperature during the process will occur in the middle. Okay. Maximum value இருக்குமா? Okay. So அதனால இங்க நம்ம ஹீட் ஆகனா இங்க லிக்விட் ஆகலாம். எந்த ப்ராசஸ்க்குன்னா மேக்ஸிமம்? Sir, when it goes from 1 to 2, sorry, can usual come on when it goes from 1 to 2, sir. இல்ல, நீங்க maximum temperature will occur during the middle of the function, somewhere in the middle of the function. அது எந்த ப்ராசஸ்க்கு? for any process. Sir, இந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதி போட்டா வரும் சார். I agree with you, correct தான். That's all, mathematics போனா அப்படிதான் வரும், correct, that's right. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, how to understand, the concept is right. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, y = mx + c இத மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணனும். கரெக்ட். அவ்வளோ கூட போக வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். கெமிஸ்ட்ரியை முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, சப்போஸ் கெமிஸ்ட்ரி தெர்மோடைனமிக்ஸ் புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல இந்த டயக்ராம் தான் இருக்கும். பிவி இப்படி தான் கொடுத்துருப்போம். எப்படின்னா, சாரி, இப்படி இருக்கும். இப்படி தான் இருக்குது உங்கள் கெமிஸ்ட்ரியில். இட்ஸ் லைக் திஸ். இப்போ this is a straight line given to you. This is a straight line given to you, right? Now, this is a one more process I am drawing in chemistry.
if I draw T1, T2, T3, T4, T3 is definitely greater than T2. சந்தேகம் இல்லையே? ஏன்னா இப்படி தானே போகுது உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில். மீன்ஸ் இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஐடியல் கேஸ். இப்படி போக போக ஐடியல் கேஸ், இப்படி வர வர ரியல் கேஸ், நார்மல் கேஸ். இப்போ கிளியராக தெரிஞ்சு போச்சு, T2வில் ஆரம்பிக்கிறா, T2வில் முடிகிறா பை சான்ஸ், ஆனால் T3 போய் டச் பண்ணிட்டு வரா. ஸோ டெம்பரேச்சர் நீங்கள் சொல்கிற லாஜிக் புரியுதா? கிராஃபிக்கலி நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறீங்க, நான் கிராஃபிக்கலாக சொல்கிறேன், புரியுதா? ஸோ இட்ஸ் டச்சிங் த ஹை டெம்பரேச்சர் அண்ட் கம்மிங் பேக். ஸோ எந்த ப்ராசஸ் வந்தாலும் த எய்தர் மே பி a process of expansion or the process of compression whatsoever, it will touch the highest temperature in the middle of the process. இதான் அந்த கான்செப்ட். கிராஃபிக்கலாக புரிஞ்சிடுச்சுல? ரைட். ஸோ ஆன்சர் இஸ் C is the answer for this question. C is the answer for this question. அதாவது நீங்கள் கிராஃப் எப்படி போட்டு கன்வின்ஸ் பண்ணிக்கணும்னா இப்படி போட்டுக்கணும். எப்படி ரைட்டா? அப்போ இது வந்து ஹை டெம்பரேச்சர், இது லோ டெம்பரேச்சர். Go to next question, question number 48. Question number 48. இது ரொம்ப சிம்பிளா செக்கண்ணே. ஆன்சர் என்னப்பா? question number 48. SHM. C. இல்லை கண்ணா, சி இப்போ வந்து இது இப்படி இப்படி ஆசிலேட் ஆகிட்டு, நல்லா கவனிக்கணும், இது இப்படி இப்படி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு இது மேலே கொண்டாந்து இந்த மாசை நீங்கள் வச்சுட்டீங்க, ஸ்மூத்தாக வச்சுட்டீங்க, யூ கெப்ட் இட் இஸ் அட் த மெயின் பொசிஷன். when is the mean position, you kept it. It is not sliding, so work done by friction on the reference frame is 0. System 0. அப்போ உங்களுக்கு one thing is guaranteed, total energy before must be equal to total energy after. What is total energy before? Half m. Sorry kana, சொல்லுமா? total energy கான்ஸ்டன்ட் வராது. வராதா? ஏன் வராது? எங்க லாஸ்? எப்படி இன்டர்வியூ இருந்தாலும் சார் கொஞ்சம் லாஸ் இருக்கும் சார் ஆ சிஸ்டம். Claims loss of energy will be there. Let me read the question one second. One second, man, question படிச்சறேன். Because initially friction is the kinetic sir at the moment we place it. ஆமா ஸ்லைட் ஆகி தான் நிற்கும். இல்லை இங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். வாட் இஸ் சேஸ் இஸ் கரெக்ட். அதாவது வந்து நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்த கொஞ்சம் டான்ஸ் போட்டு தான் நிற்பான். ஈவன் தோ த ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், கொஞ்சம் ஸ்லைட் பண்ணி தான் நிற்க முடியும் அதால். ஸோ தேர் வில் பி ஒர்க் டன் வில் பி கிவன் பை half mv square. Not mv square, sorry, half mv square வராது, mv square வராது. mv square plus half mv square plus half mv square. Correct kana, you are right. Mass is in equilibrium position. Another mass m is gently placed on it. என்ன வேணும் உங்களுக்கு? நியூ ஆம்ப்ளிடியூடா? கண்ணா நீ சொல்கிறதுல இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா? அவங்க என்னமோ ஜென்ட்லி பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. மேபி நோ லாஸ் ஆஃப் எனர்ஜின்னு எடுத்துக்கிறாங்களே, எனக்கு தெரியல. நான் போட்டு பார்க்குறேன், அப்படி ஆன்சர் வரலன்னா வில் சி சம்திங் எல்ஸ். ஸோ ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஆஃப் எம் ப்ளஸ் எம் ஒமேகா டேஷ் ஸ்கொயர் ஏ டேஷ் ஸ்கொயர். போட்டு பாருங்க, ஒரு சமயம் ஆன்சர் வரலன்னா வில் திங்க் சம்திங் எல்ஸ். இல்லை, ஐ எம் அஸ்யூமிங் மை செல்ஃப் ஜென்ட்லின்னு கொடுத்தாலும் ஒரு சமயம் லாஸ் ஆஃப் எனர்ஜி இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்களா? அஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி வில் பி தேர், ஐ அக்ரி. லாஸ் ஆஃப் எனர்ஜி இல்லாமல் நீங்கள் பிளேஸ் பண்ண முடியாது அது. ஆனால் அவங்க இப்படி பிளேஸ் பண்ணியிருந்தா ஆயிருக்குமே. எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இல்ல, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல பிளேஸ்மெண்ட் வராது கண்ணு. எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல the body will get zero speed. அங்க பிளேஸ் பண்ணி தான் ஒமேகா ஈக்குவல் வராது. சார் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல வெச்சாலுமே வரும் சார் when it starts to move away.
So next question. அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஆசிலேஷனுக்கு மூவ் ஆகினே இருக்கும்ல. ஆமாம் சார். ஸோ டெஃபினெட்லி லாஸ் எனர்ஜி வில் பி தட் வேர் யூ பிளேஸ். கன்சர்வேஷன் மொமெண்டம் வேணா பண்ணலாம். கன்சர்வேஷன் மொமெண்டம் பண்ணிடலாமா? என்ன கேட்டாங்க அவங்க? வாட் டு தே வாண்ட்? ஆம்ப்ளிடியூட் தே வாண்ட். கன்சர்வேஷன் மொமெண்டம் போட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஆம்ப்ளிடியூட் போட்டுக்கலாமா? இதில் வருதா பாருங்கள், பை சான்ஸ் வரல. தட் அப்போ கன்சர்வேஷன் மொமெண்டம் போட்டுக்கலாம். ஸோ m into v0 is equal to m plus m into v dash. இப்போ v dash வந்து அந்த a2 இல்ல a dash ஒமேகா 2 போடுறது. ஆமாம், இதில் வந்து ஆஃப் m v0 ஸ்கொயர் is supposed to be the total energy. Is supposed to be the total energy. Sorry, correct. Total energy. Total energy at the midpoint. Midpoint தானே கொடுத்தாங்க அவங்க. நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஓகே, நான் அப்படி I took like that. ஓகே. சார் கேபிட்டல் M சார். கேபிட்டல் M கரெக்ட். இது எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம்? ஈக்குவேட் பண்ணல சார். வேற ஐடியா இருக்கு சார். சொல்லுங்க சார். ஈக்குவேட் பண்ணல நமக்கு ஃபிரிக்ஷன் வேணும் கண்டிப்பா சார். லென்த் ஃபிரிக்ஷன் அதுக்கெல்லாம் அவ்வளோலாம் போக வேண்டாமே. ஆப்ஷன் 1 செகண்ட் கண்ணா பார்க்குறேன். 48 A B is the answer. B கொடுத்துருக்காங்க. B செகண்ட் B தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் B தான் டிக் போட்டு. மிஸ்டேக் சார். இந்த ஒரே நிமிஷமா நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நியூ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆசிலேஷன். ஆமாம், ஆம்ப்ளிடியூட் குறையணும்ல. ஸோ ஆம்ப்ளிடியூட் குறையணும்னா ஒன்று பிஆர் இருக்கும் இல்லை சிஆர் இருக்கணும். சார் சி தான் சார். ஏன்னா ஆடிங் சார் ரிமூவ் லாஜிக்கலா. ஸோ ஆன்சர் பி சி தான். ஏடி ரூல்ட் அவுட். சார் பி ஆடிங் சார். ஏன்னா லாஜிக் we are adding mass சார் லாஜிக்கலி. அப்ப என்ன மைனஸ் எப்படி சார்? இது ஒரு நிமிஷம். அப்படி சொல்கிறேன். அப்படி நம்ம சொல்ல முடியாது இருக்குண்ணா. நம்ம மாஸ் ஆட் பண்ணுறதால ஃபார்முலாவில் மாஸ் மைனஸ் வரக்கூடாதுன்னு இருக்கேன்னு. இந்த ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நானும் திங்க் பண்ணுறேன். சார் இப்போ வந்து சார் நமக்கு வந்து சார் நமக்கு வந்து மேக்ஸிமம் அந்த v dash இருக்கு சார். that is new amplitude times the new omega sir. If you put mass is equal sir, option B la a0 actually happened sir. So option B is correct. சாரி, மாஸ் equal போட்டா a becomes 0 logically speaking. and formula வச்சு போட்டா கரெக்ட்டா இருந்துச்சு. ஆன்சர் ஆப்ஷன் வச்சு போட்டா m minus n 0 வந்துச்சு. அப்ப a will be 0. which is not possible. Not possible. This is possible sir. அதான் அர்த்தம். a should be 0 if mass are equal. சார் அது சான்ஸ் இல்ல சார். ஏன் 0 ஆகணும்? சார் அது can't be 0 சார் because our surface is frictionless. ஏன் 0 ஆகணும்? ஆகக்கூடாது. போடுறது ஃபிக்ஷன் போடுறது சொன்னீங்க சார். அப்படி இருந்தால் கூட 0 ஏன் ஆகணும்? இல்லை, இப்போ உங்கள் லாஜிக் திங்க் பண்ணால் சி தான் கரெக்டாக வருது. So it can be 0 only if the given surface has friction. ஆமாம் ஆமாம். அப்போ then B should be wrong. அவர் பி ராங்னு வருது. பட் அவங்க பி ஆன்சர் கீ பி தான் கொடுத்துருக்காங்க. நான் தப்பாக நோட் பண்ணியிருக்கேன்னு தெரியலையே. கிளியர், நான் பியில் தான் டிக் போட்டிருக்கேன். சார் இப்போ v dash வந்து சார் a dash times omega dash கேட்குது. இந்த ஒரே நிமிஷமா யோசிக்கலாம். இது இங்கேருந்தாங்க நம்ம என்னத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ்லேருந்து செகண்ட் கேஸுக்கு என்னத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறோம் அது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிட்டா முடிஞ்சிடுது. சார் ஃபர்ஸ்ட் கேஸும் சரி செகண்ட் கேஸும் சரி சார். the mean position is same. Yes. So that position, the velocity for respect to harmonic motions will be maximum. In both the cases, of course. Yes sir. So in the v dash வந்து a dash omega dash தேவைப்படுது. V is equal to நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சோம் 2 pi root V maximum
ஏ ஒமேகா. ஆமாம், கரெக்டு கரெக்டு. சார் ஒமேகா வந்து அது வந்து 2π அது நம்ம டைம் கன்சிஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல செகண்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ் 2π ரூட் கேபிட்டல் M by K, செகண்ட் கேஸ் வந்து 2π ரூட் M plus M by K. இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்டுக்கு நம்ம என்ன ஈக்குவேட் பண்ண போகிறோம்? ஏ ஒமேகா. ஒமேகா வந்து ரூட் K by M and ரூட் K by M plus M எழுதலாம். A times root K by M. செகண்ட் கேஸ் வந்து A dash times root K by M plus M. ஓகே, சரி. இது ஒரு பேர் ஆஃப் ஈக்குவேஷன் கிடைச்சது. இது ஒரு பேர் ஆஃப் ஈக்குவேஷன் கிடைச்சது. ரைட், ஈக்குவேஷன் நம்பர் 2. இது பர்ஃபெக்ட்லி ரைட். ஏன்னா கரெக்ட், இது பர்ஃபெக்ட்லி ரைட் தான். ரைட். அங்கே ஒரு வி, அங்கே ஒரு வி டேஷ் கிடைக்குது. சரி, இப்போ அந்த v0 அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம v0 சப்ஸ்டிட் பண்ணி v0 சப்ஸ்டிட் பண்ணா வருது சார். சி வருது. ஓ சி வருதா? எஸ் சார். இது என்ன கேட்டாங்க? வாட் இஸ் தி நியூ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆசிலேஷன்? ஏ டேஷ் கேட்குறேன். நம்ம வந்து v0 and v சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் பாருங்க. நான் எழுதி கம்பேர் பண்ணி பாருங்க. எதையும் கம்பேர் பண்ண வருதுன்னு சொல்றோமா? சார் அந்த v அந்த கன்வர்ஷன் மொமெண்டம் ஈக்குவேஷன் இருக்குல்ல சார், இது கன்வர்ஷன் மொமெண்டம் சார். ஆமா, இந்த இது அந்த v and v0 இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர். ஓ, இந்த வி டேஷ் கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வருது. ஓகே ஓகே ஓகே. சப்ஸ்டிட் பண்ணி ரேஷியோ போட்டால் ஆன்சர் வருது. போடுங்க பார்க்கலாம். போடுங்க பார்க்கலாம். நியூ ஆம்ப்ளிடியூட் ஏ டேஷ் கிடைக்கணும். ஓகே, புரியுது கண்ணே? இங்கே லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம் அட் தி மீன் பொசிஷன் கவனிக்கண்ண. வாட் இஸ் வி மேக்ஸிமம்? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஞாபகம் இருக்கா? ஏ ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டி. ஏ ஒமேகா தான் மேக்ஸிமம். ஸோ வெலாசிட்டி பிஃபோர், வெலாசிட்டி ஆஃப்டர் போட்டு இப்போ இந்த வி டேஷ் இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. ரேஷியோ போடுங்க. அப்போ இந்த v0 போயிடும். மிச்சம் இருக்கிற ஆன்சர் பாருங்க. சாரி, இல்லை அவங்க பட் சி தான் வருதான்னு பாருங்க. சி வருதுன்னா நம்ம பார்த்துக்கலாம். இல்லை, நீங்கள் சொல்கிற லாஜிக் சூப்பரான லாஜிக். அது எப்படின்னா, இங்கே இவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க பாரு. ஆனால் அவங்க மைண்டை எப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இஃப் யூ கீப் திஸ் ஆஸ் எம் ஈக்குவல், அப்போ இந்த ஆன்சர் வந்து 0 வந்துட்டு பவுண்டரி கண்டிஷன். அப்படி ஒரு சான்ஸ் கிடையாது. அதனால அந்த ஆன்சர் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கரெக்ட் பவுண்டரி கரெக்ட் தான். வாட் யூ சே இஸ் ரைட். வாட் தேர் ட்ரைங் டு, அப்படி அவங்க ஆர்குமெண்ட் படி கண்டிப்பாக பி தப்பு, டி ஆல்ரெடி தப்பு, ஏ ஆல்ரெடி தப்பு. அப்போ இருக்கிறது பி மட்டும் தான் கரெக்டு. தட்ஸ் வாட் யூ ஆர் டெல்லிங். தட்ஸ் குட் ஐடியா. பட் அவங்க ஆன்சருக்கு பி நான் மேபி நான் தப்பாக கூட டிக் பண்ணியிருக்கலாம். பாருங்கள். ரைட்டா? சி வருதுக்கு நமக்கு. ஓகே, கோ ஹெட். நெக்ஸ்ட். இது சாதாரண லாஜிக், வெரி ஆர்டினரி லாஜிக். இல்லை, மல்டி கரெக்ட் கிடையாது, சிங்கிள் கரெக்ட் தான். இதே கொஸ்டினா இது மல்டி கரெக்டா இல்லையே கண்ணா? நான் வில் டிஸ்கஸ் எல்லாம். அதான் சொல்கிறேன். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கிறது டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஈக்குவல்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சொல்லுங்கண்ணே. செகண்ட் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்மா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பியா? செகண்ட் ஆப்ஷனா? இல்லை கண்ணா, இதை நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும்னா சொல்கிறேன் பாருங்க. இல்லை கண்ணா, ரொம்ப சிம்பிள், வெரி பேசிக் கான்செப்ட், சிபிஎஸ்சி லெவல் கான்செப்ட். கவனிங்க, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. கவனிங்க.
but it's a simple pendulum oscillating. Sorry, and the simple pendulum is oscillating. What is its potential energy at the lowest point? 0. What is its total mechanical energy at the lowest point? Half a base square. Total mechanical energy at the lowest point. half a base for omega square. What's its potential energy at the lowest point? Zero கிடையாது, அங்கதான் பிரச்சனையே. If you assume this is the reference level, the potential energy is 0. You are free to choose any reference level. சார் நம்ம ஹாரிசான்டல் எடுத்தா அந்த பிரச்சனை இல்லை சார். அதான் நீ எப்படி வேணாலும் எடுமா, நல்லா நான் டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாரு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமா, இது வந்து பேசிக் லா, பேசிக் கான்செப்ட். இதில் ஒன்றும் பெரிய ஃபிசிக்ஸ்லாம் கிடையாது. கவனி, இப்போது இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0ன்னு சொல்கிறீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் இதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஃப்ளோரை ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துருச்சா? ஸோ த பாயிண்ட் இஸ் தட் அட் த லோயஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி லெவல் total mechanical energy need not be 0. This is a basic concept. This is a basic. இது மாதிரி நம்ம நிறைய क्वेश्चंसும் போட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். செகண்ட் ஆப்ஷன் என்னது? இல்லைக்கண்ணா, தேர்ட் ஆப்ஷன் தான் இதில் பர்ஃபெக்டாக ரைட்டு, மற்ற எல்லாமே சேலஞ்சபிள். ஆமாம், இப்போது கவனிக்கண்ணா, புரியுதா உனக்கு? கான்செப்ட் புரியுதா உனக்கு? உனக்கு டைரெக்டாக நான் வந்து செஞ்சுதே காட்டுறேன்ல, உனக்கு புரியுது இல்லை கான்செப்ட்டு? இப்போது நமக்கு நிறைய இடத்துல நமக்கு கொடுத்தே இருக்காங்க, இதே மாதிரி கொஷின்ஸ் கொடுத்தே இருக்காங்க. வரங்க ஒரே நிமிஷமா. இப்போ வந்து ஈக்குவேஷன் கொடுப்பாங்களே அடிக்கடி, நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் given by 100 + kxன்னு கொடுப்பாங்க. இந்த 100 will be constant. See, இப்போது ஒரு சிம்பிள் ஒரு ஸ்ப்ரிங் வந்து இப்படி ஆசிலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, உங்கள் கண்ணெதில் போகிற ஒரு ஸ்ப்ரிங் வந்து இப்படி ஆசிலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. நாட் நெசசரிலி இட் இஸ் அட் ஆல்வேஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆரிஜின் 0. நாட் நெசசரிலி இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கிற மாதிரி கூட ஃபங்க்ஷன் கொடுக்க முடியும். நம்ம நிறைய இடத்துல கொடுத்துருக்கோமே. அப்படி பார்க்கும்போது இப்போ திங்க் பண்ணுங்க, there can be total energy even when the lowest point. இப்போ திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். there can be total maximum. புரியுது இல்லையா? இப்போ horizontal spring oscillation னு பார்த்தா with the data they have given the maximum potential energy stored in the spring is 100. இதை பார்க்கலாமா? of kx square. எவ்வளோ வருது? இது 100 is the potential energy maximum. Yes sir. Potential energy maximum. That's a point. இல்லைக்கண்ணா, இது வந்து ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. There might be one more potential energy. Height வச்சு ஒரு potential energy இருக்கலாம். இல்ல, அவங்க ஹரிசான்டல் எடுக்கணும்னு சொல்லலையே. அப்போ நீங்க ஸ்ப்ரிங் இப்படி ஆசிலேட் பண்ணாலும் T is equal to 2 square root of L/G தான் ஆன்சர். சாரி, M/K தான் ஆன்சர். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஸ்ப்ரிங் ஆசிலேட் ஆகும்போது இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கிராவிட்டி. நீங்கள் 30 டிகிரியில் ஆசிலேட் பண்ணாலும் 90 டிகிரியில் ஆசிலேட் பண்ணாலும் 0 டிகிரியில் ஆசிலேட் பண்ணாலும் ஒன்றே தான் இல்லையா? ஸோ இப்போ திங்க் பண்ணுங்க, வில் டிஸ்கஸ். ஏன்னா அவங்க சீன் கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன கான்ட்ரவர்சி இருக்குன்னா வில் திங்க் அபவுட் இட். எஸ் கண்ணா, சொல்லுமா, கமான். நீங்க சொன்ன கான்செப்ட் படி பார்த்தா சி இன்கரெக்ட் சார். அப்போ பி தானே சார் கரெக்டா இருக்கும்? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், sir, they should have given it like made can be sir. Isn't சொல்றது வந்து first of all தப்பு சார். isn't சொன்னா அது ராங் ஆயிடுச்சு. ஒரு வார்த்தைக்கு ஒரு ஆர்குமெண்ட் டிஃபரெண்ட் இஸ் சார். அவங்க சி தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிட்டேன். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி 160. அதில் potential energy வரங்க, potential energy மட்டும் maximum potential energy is say 100. கரெக்ட் சார். பாக்கி கிராவிடேஷன் potential energy பாக்கி 60 இருக்கலாம் சார். அந்த 160ன்ற ஃபிகர் எங்க இருந்து வந்தது தெரியல, சும்மா இதை கொடுத்துட்டாங்களோ? சார் ஐடியா சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். இப்போ வந்து ரேடியல் ஆசிலேஷன் எடுத்துக்கலாம் சார். ஒரு எக்ஸாம்பிள். சாரி let's just consider a vertical oscillation of spring. So if the potential energy maximum is 100 joules, which means at its extreme position its kinetic energy is 0.
Correct. But the total mechanical energy is 160. So remaining 60 can be gravitational potential energy. So after B correct answer. Let him take. He wanted to take vertical oscillations. Vertical oscillation எடுத்துக்கலாம் சார். This idea is correct. Horizontal கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதுல அந்த பாக்கி 60 வந்து கைனடிக்கா போயிடுது. இன் பொசிஷன்ல நான் வந்து வெலாசிட்டி கொடுக்கிறேன் எக்ஸ்ட்ரா. இத பார்க்கலாம். இந்த போட்டே பார்த்தலாம், we will understand. Right. So this is mean. So plus x naught minus x naught. It's a mean position. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த இடத்துல potential energy is given by 100 joule கிடைச்சிருக்கு due to spring மட்டும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. But at the same place total energy is 160 கொடுத்துருக்காங்களா அப்போ அவங்க? Its total energy is 160, அதையும் கொடுத்துட்டாங்க. total energy is 160. So இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி வரவே முடியாது. சார் அடுத்த கேஸ் இருக்கு சார். சொல்லுங்க. Suppose rotating body at வரல சார். Sorry, rotating body at rotation kinetic energy வரல சார். இல்ல அதனால தான் நீ அந்த மாதிரிலாம் சொல்லுவேன்னா அவங்க முதல்ல லீனியர்னு சொல்லிட்டாங்க. இல்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்படி போயிட்டு கம்மன் இப்படி வரணும், சுத்தலாம் கூடாது முதல்ல சொல்லிட்டாங்க. சரியா? சரி, முடிஞ்சிடுது. இப்போ டோட்டல் எனர்ஜி 160, பொட்டன்ஷியல் எனர்ஜி 100. அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி 0 தான். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா கைனடிக் எனர்ஜி இஸ் தி ஒன்லி எனர்ஜி which is absolute. Nobody can challenge that in the universe. அப்போ இங்க நிச்சயமா யாரோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி உள்ள இருக்கா, 60 joule. That 60 joule may be gravitational potential energy, may be electrostatic potential energy, what we are going to learn in +2. ஏதோ ஒரு எனர்ஜி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல 60 joule எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ இங்கிருந்து திரும்பி வரும்போது மீன் பொசிஷனுக்கு வரும்போது இந்த இடத்துல மீன் பொசிஷன்ல இப்போ டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா பாருங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுங்க அக்கார்டிங் டு மை எக்ஸ்பிளனேஷன். அதாங்கண்ணே, இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல நாம பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி 100 ஜூல்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அவன் கொஸ்டின் என்ன சொல்றான், டோட்டல் எனர்ஜி 160ங்கிறான். பட் கேரண்டட் கைனடிக் எனர்ஜி மஸ்ட் பி 0. அப்போ ஒன் மோர் potential energy is sitting there. That may be elastic potential energy, may be gravitational potential energy, may be electrostatic potential. ஏதோ ஒன்று உள்ள உட்காந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியல என்னன்னு. 160 இருக்கு. இப்போ in this context you think about the answers. Sir, சொல்லுங்க. vertical spring can be, sir, gravitational potential energy cannot be 60 joules less. அதான் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, இல்லை தெரியாம நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. இப்போ can be put the better sir, question is இல்லைக்கண்ணா, இந்த 60 வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்கணும்னு நான் கேரண்டி சொல்ல முடியாது. அது கேன் பி எனி ஃபார்ம். அது ஹீட்டாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. நான் சொல்றது மொத்தம் மெக்கானிக்கல் எனர்ஜி சொல்லியிருக்கான். மெக்கானிக்கல் எனர்ஜினா பொட்டன்ஷியல் ப்ளஸ் கைனடிக் மட்டும்தான், அதர் ஃபார்ம்ஸ் கிடையாது. மீன் பொசிஷனில் கைனடிக் 160 இருந்து ஆகணும். இருக்கு அந்த மாதிரி ஆன்சர் ஏதாவது? ஆமாம். இந்த இடத்துல உனக்கு வந்து கைனடிக் எனர்ஜி ஷுட் பி 160, அதில் சந்தேகமே கிடையாது. மீன் பொசிஷன் வந்து தான் ஆகணும், ஏன்னா இவங்க கிளியராக மெக்கானிக்கல் எனர்ஜின்னு கொடுத்துட்டாங்க. when you claim kinetic energy is 160, potential energy is 0, you have to accept. அதான் அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க. கரெக்டுதானம்மா? மாறும், ஏன் மாறக்கூடாது? வருமா? இப்போ அசியூம் தட் இல்லை, ஒரே நிமிஷம் அது வந்துட்டுமா. இப்போ இங்கே ஒரு பெரிய பாடி இருக்கு, உனக்கு நம்ம +1 லெவலில் சொல்கிறேன், +2 லெவல் நான் நடத்தலை, அதில் சொன்னால் புரியாது. இங்கே ஒரு பெரிய பாடி இருக்கு, மாஸ் m. திஸ் பிளாக் இஸ் பீங் அட்ராக்டட், there is some potential energy here. இங்கே வர என்ன ஆகும்? அவ்வளோதான். புரியுதா? சொல்லுங்க.
இந்த என்டையர் செட்டப் ஒரு பெரிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கா சார், இன்ஃபினிட்லி லார்ஜ். அதான் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்க வேண்டாம்னு பார்த்தேன். ஏன்னா நான் இன்னும் உங்களுக்கு தரவா நடத்தல, உங்களுக்கு +2க்கு ஒன்று +1ல இது நீ சொல்றது எடுத்துக்கிட்டுங்க. இது பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்லுமா. இது ஒரு சார்ஜ் பாடின்னு வச்சு, இது ஒரு சார்ஜ் பாடின்னு வச்சுக்கோ. ஓகே. இன்ஃபினிட்லி லார்ஜ் சார். ஓகே ஆமாம்மா இன்ஃபினிட்லி லார்ஜ். ஓகே எலக்ட்ரிக் எப்படி எடுத்துக்கிற கன்வீனியன்ட்டா. ஓகே. அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும்ல சார், இருக்கும். பட் அதான் சொல்றேன், அப்போ இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டு பேரும் மீன் பொசிஷன்ல 0 ஆகணும். ஏன் சார் நான் ஒரு பெரிய ஃபீல்ட் கொடுத்தேன் சார். இல்ல see by the time they come to mean position both potential energy should have been converted into kinetic energy. That's the basic idea, no? கரெக்ட் தானேம்மா? கிடையாது, இருக்கக்கூடாது. இல்லை அதாங்க நம்ம என்ன வைக்கிறோன்றது நமக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து கான்செப்சுவல் கொஸ்டின். இதில் வந்து நம்ம சார் இதுக்கு எனக்கு பேட்டர்ன் போட்டு கொடுங்கன்னா அது பேட்டர்னுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோ ஒரு அந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதினா தான் வரும் இது ஆன்சர். ஒரு ப்ளஸ் டேர்ம் ஒரு மைனஸ் டேர்ம் போட்டால் தான் ஒரு பக்கம் ப்ளஸ் ஒரு பக்கம் மைனஸ் வரும். அது கரெக்டாக போட்டு பார்க்கணும். நான் சொல்கிறது புரியுது. அப்போ அது நான் டெஃபினட்டாக ஃபிக்ஸிங் எனது கர்வ் ஃபிட்டிங் கூட என்னால் கொடுக்க முடியாது. பட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவ்வளோதான். ஆனால் நம்ம போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஈக்குவேஷன் என்னால் ரீகால் பண்ண முடியல. they gave once one ஈக்குவேஷன், ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் given by some 200 plus k into x அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்து நம்ம இதே கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த வேறு மாதிரி ஈக்குவேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே கண்ணா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடுங்க. செகண்ட் ஆப்ஷன் கண்ணா -1 வரணும். -2 சாரி -2 உல்டா புரியலையா? t is equal to 2 pi into square root of m by k. So t square is proportional to 1 by k. K is proportional to t power -2. சரிடா கண்ணா? டே கண்ணா புரிஞ்சுதா உனக்கு? k is equal to k1 plus k2. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. k1 plus k2 அவ்வளோதான், அப்படியே போட்டுக்கோ. அவ்வளோதான் -2. நான் அடுத்த ஒர்க் ஷீட் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணிடுறேங்க. நான் பிடிஎஃப்ல ஐ வில் ஷேர் த நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் இமீடியட்லி. என்னம்மா பிரேக்கா? பிரேக் விட்டா நிறைய டைம். நேற்று பேர் சூப்பராக இருந்தது, பிரேக்கே இல்லை நேற்று. 3 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக போச்சு. அப்படியே பண்ணிடலாம். பிரேக் எது கொடுத்து டைம் நிறைய வேஸ்ட்டாக போயிடுது. வேணுமா? சரி எடுத்துக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. நான் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். வாங்க கண்ணா, ஒரு 10 நிமிஷம் பிரேக் கேட்குறாங்கம்மா. நான் என்ன பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன் அதுக்குள்ள. So now it's break. Anyway, I'll insert the question. இந்த ஒர்க் ஷீட் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நம்ம போட்ட ஒர்க் ஷீட் விட ஒரு ஸ்டெப் கீழே இருக்கும். ஸ்லைட்லி ஈஸியர் தட். இல்லை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக போகும். சரி போயிட்டு வந்துடும். ஃபஸ்ட்டுக்கு பியா? இந்த ஆன்சருக்கு ஓ 2ஆ?
பாருங்கண்ணா பிடிஎஃப் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன் குரூப்பில் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் இல்லையே கண்ணே, ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. இப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆன்சர் கொடுக்குறீங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் எனி ஆஃப் யூ கிவ் ஆன்சர்? Option A. ராகவர்ஷினி First option, sir. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தட்ஸ் ரைட் கண்ணா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தட்ஸ் ரைட். ஈங்கிறது என்னதுமா? எனர்ஜி. சரி, ஓகே. ஓ எனர்ஜி, ஓகே. நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று பார்த்துட்டேன். ஓகே ஓகே. கொஸ்டின் நம்பர் 2. இது டைரெக்டாக ஃபுல்லாக டைமென்ஷன்ஸ் எழுதாமல் கொஞ்சம் ஃபார்முலா மாதிரி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து எனர்ஜியா, இது வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு எழுதிக்கோங்க. G இருக்கா, F is equal to G m1 m2 by r square இல்லையா? அப்போ இது ஜிக்கு என்ன பண்ணுங்க, ஃபோர்ஸ் ரைட் எஸ் ஸ்கொயர் எம் பவர். ஓ அப்படியா, இதாங்க இந்த எம் ஸ்கொயர் வந்துட்டுல, எம் ஸ்கொயர். எம்ங்கிறது மாஸ் ஸ்கொயர், ஐங்கிறது என்னம்மா இம்பல்ஸ் இஸ் நத்திங் பட் மொமெண்டம். ஸோ எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் இப்படி போட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த எஃப் கேன்சல் ஆகிடும், எஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், எம் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓ எம்பி அது, ஆமாங்க. அப்போ இதை அடிச்சுக்கோ. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. இது மட்டும் தான் நிற்கும், இது மட்டும் தான் நிற்கும். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. ஓகே கண்ணா, கமான். கொஸ்டின் நம்பர் 2. இது ஒரு ஆர்டினரி கொஸ்டின் தான், போடுங்க. என்ன ரொம்ப சாதாரணமான கொஸ்டின் இல்லை. இல்லைங்கண்ணா, வாட் இஸ் ஜி வேல்யூ? ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். ஆர் குறையுதா கூடுதா? அப்போ ஜி கூடணும். ஸோ ஜி இன்க்ரீஸ் பை 4%. ஓ எல்லாருமே அதே தானா? ரைட்டு. அடுத்து வந்து கே கைனட்டிக் எனர்ஜி 2/5 mr ஸ்கொயர் இல்லையா? ஒமேகா ஸ்கொயர். என்ன கேட்டாங்க? வாட் டு தே வாண்ட்? கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸா? I1 omega 1 equal to I2 omega 2. எனிவே கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் தானே ஆக போகுது. ஓ 2% தான் சொல்றியா? ஏம்மா? V square by r square cancel ஆயிடும். So it will be delta G by G equal to some constant value only. I1 omega 1 equal to I2 omega 2 இல்லையா? அப்போ இது வந்து R1 ஸ்கொயர் omega 1 R2 ஸ்கொயர் omega 2. அப்போ உனக்கு இதுதான் வரும், இன்க்ரீஸ் தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க, செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான், புரிஞ்சிச்சுல? ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, செகண்ட் ஒன் பி. பி தான் கரெக்ட். எனிவே கைனடிக் எனர்ஜி இன்க்ரீசஸ்ன்னு ஒன்றுமே தெரியாமல் நம்ம புரியுது, நல்லாவே புரியுது. 2% 4% பிரச்சனை. இப்போ 4% தான். ரைட் கண்ணா. கொஸ்டின் நம்பர் 3. ஓ நான் தப்பாக போட்டேன். ரைட். இப்போ என்ன வேணும் பாருங்கப்பா.
Okay, angle alpha. Least value of relative velocity will be at the time. Time value கேட்குறாங்கம்மா. டைம் எல்லாமே டைமென்ஷன் வைக்கிறது கரெக்டாக தான் இருக்குது, எதையும் எடுக்கிற மாதிரி இல்லை. சார் ஏஎன்சி வராது சார், ஏன்னா சேம் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இதுனா இப்போ இது 0 0 ஆகிடும். ஆமாம், இப்போது ஆல்ஃபா 0 சார் ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இவை எப்பவுமே வி தான், மாற போகிறது கிடையாது. இந்த சொல்கிறேங்கண்ணா, இவை எப்பவுமே வி தான். இவ வந்து a times t, let it be v2, let it be v1, this is alpha. You are interested in calculating relative velocity of 2 with respect to 1 or maybe 1 with respect to 2, என்ன வேணா போட்டுக்கோ. ஆல்ஃபா 0 போட்டா d வராது, அன்டிஃபைண்ட் இருக்கும் சார். and then a and c become 0. b தான் b மேக்ஸிமம். இன்னும் B தான் ஆன்சர், கரெக்ட். B தான் ஆன்சர், தட்ஸ் ரைட். B தான் கிவன் ஆன்சர் இஸ் B. எப்படி போடலாங்கண்ணே சொல்யூஷன்? நீங்கள் ஷார்ட்கட்டில் போட்டீங்க. என்ன போட்டீங்க நீங்கள்? என்ன பண்ணீங்க நீங்கள்? ஆல்ஃபா 0 வச்சா sin alpha tan alpha 0 இருக்க முடியாது, அப்போ ரெண்டுமே 0 இருக்கும். இப்போ ரிலேட்டிவ் டைம் will be 0 முடியாது, ரைட். காட் வந்து என்டிஃபைண்டாக போயிடும். ஓகே, இருக்கிற ஒரே ஆன்சர் ஒன்று தான். ஓகே ரைட், குட் ஷார்ட்கட், சூப்பர். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாரு, சப்போஸ் ஆல்ஃபா 0 வச்சா பவுண்டரி கண்டிஷன் A and C ruled out because the answer time will become 0. In the D case time will become infinity, that's also not possible. Therefore the only option is B. So கொஷனே படிக்கணும், ஆன்சர் போட்டு போயிடு அப்படி அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. ரைட் இப்போ சொல்லுங்கண்ணா எப்படி போடலாம் இது? in 1 with respect to 2, super idea, good. Option B as it. ஆமாங்கண்ணா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கண்ணா. சொல்லுமா மாமா. கரெக்ட் தானம்மா? ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். ஸோ உனக்கு வந்து இங்கே வரும். ஸோ ஆங்கிள் இஸ் 180 மைனஸ் ஆல்ஃபா விச் இஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா. ஓ இங்கே நான் காஸ் ஆல்ஃபா விட்டேண்ணா. அவ்வளோதான், சால்வ் பண்ண ஆன்சர் ரெடி. எப்படி பண்ணலாம்? திஸ் ஷுட் பி 0, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் திஸ் ஷுட் பி 0 பிகாஸ் யூ வாண்ட் மினிமம் வேணுமா மேக்ஸிமம் வேணுமா? அப்போது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் v21 வித் ரெஸ்பெக்ட் டு dt ஷுட் பி 0, ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட். அப்படியே ஸ்கொயரே டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இது மொத்தமாக 0 ஆகிடுச்சு. இப்போ அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ரூட்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணி 0 பண்ண ஆன்சர் வந்துடும். ஆஸ் இட் இஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி 0 பண்ணுங்கள், ஆன்சர் 0 வந்துடும். ஈக்குவல் டு 0 போட்டால் ஆன்சர் வந்துடும். ரூட் எடுத்தால் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகும். போட்டு காட்டுவா? differentiation of v with respect to time. v வந்து கான்ஸ்டன்ட்ல டிஃபரன்ஷியேட், சாரி கண்ணா, v கான்ஸ்டன்ட்ல இது 0. அவ்வளோதான், ஆன்சர் ரெடி. ஆன்சர் வருதா பாரு, அவ்வளோதான் ஆன்சர் ரெடி.
2 கேன்சல், ஏஏ கேன்சல், அவ்வளோதான் ஆன்சர் ரெடி, அவ்வளோதான் முடிஞ்சோம். ரைட், நெக்ஸ்ட். ஃபோர்த் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் போகிறேன், ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் முடிச்சிடுங்க கண்ணா. தேர்ட் கொஸ்டின் இன்னும் காப்பி பண்ண முடிக்கல. கான்செப்ட் புரியுதா? அவங்க சொன்ன ஷார்ட்கட் புரிஞ்சுதா? அவங்க சொன்ன ஷார்ட்கட் ப்ராப்ளமே போடாமல் அவங்க ஷார்ட்கட்டில் அடிக்கிறாங்க. புரிஞ்சுது அது? ரைட். நெக்ஸ்ட் போலாமா? ரைட். கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்னப்பா சொன்னீங்க ஆன்சர்? சி. கொஸ்டின் நம்பர் 4 சி கண்ணா ஆன்லைனில் யாராவது சொல்லுங்களேன்ப்பா. ராகவர்ஷினி ஆன்சர் சொல்லு, சௌமில் ஆன்சர் சொல்லு. Graph will do something they're saying with NEET. So அதான் ஆன்சர். நோ, கேர்ஃபுல்லாக கவனிங்க. They are saying it, the graph will intersect at 2 seconds. 2 செகண்ட். ஸோ அதனால் 2 ஆன்சர்னு சொல்லலாம். Yes sir, answer C தான் I think. Speed time graph of the two cars A and B are approaching towards each other with this one. ஒருத்தி வந்து என்ன ஸ்பீடில் ஆரம்பிக்கிறா 20, இன்னொருத்தி என்ன ஸ்பீடில் ஆரம்பிக்கிறா 0ல் ஆரம்பிக்கிறா. At the maximum point red velocity 20 தான் சார். இல்லை, பிரச்சனை என்னென்னா நல்லா கவனி. வர 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 அவங்க எப்போ ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ஸ்பீடு வருதுன்னு கேட்கல. அவங்க நல்லா கவனி, எப்போ அவங்க கிராஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. வாட் யூ ஆர் மேக்கிங் அன் அட்டெம்ப்ட் இஸ் எப்போ அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்பீடு வருதுன்னு நீ அட்டென்ட் பண்ணுற. பட் தட் இஸ் நாட் த கொஸ்டின். ரிலேட்டிவ் வெலாசிட்டி வேண்டாமே, நம்ம ஏன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி போனோம்? அவன் தான் வெலாசிட்டி பற்றி பேசவே இல்லையே. அவன் எங்கே கிராஸ் ஆகுறாங்கன்னு தான் கேட்குறான். வாட் இஸ் ஆஸ்கிங் இஸ் எப்போ கிராஸ் ஆகுறாங்க, எப்போ கிராஸ் ஆகுறாங்க, எப்போ ஈக்குவல் வெலாசிட்டி வராங்கன்னு கேட்கல. ஆப்ஷன் பி ஐ திங்க் அதான் ஆன்சர் நினைக்கிறேன். ஆமாம், ஆப்ஷன் பி. எப்படி சொல்லு? Sir, I took the midpoint velocity as the common velocity and I reported. Correct. First path போடுறது ஈஸியா இருந்துச்சு, நான் தப்பா நினைச்சிட்டேன். ஓகே. இல்லை வேறு எதனா ஷார்ட்கட் இல்லை? முன்ன கொஸ்டினுக்கு ஒரு சூப்பர் ஷார்ட்கட் சொன்னீங்கல்ல நீங்கள் ரெண்டு பேரும், அதே மாதிரி எதாவது சொல்லுங்கள். அது ஆங்கிள் வரும் சார். டைம், இது வந்து வெலாசிட்டி. முதல்ல பாடி ஏ இப்படி போயிட்டுருக்கா, இவளுக்கு ஆக்சலரேஷன் எவ்வளோ? பாடி ஏவுக்கு ஆக்சலரேஷன் எவ்வளோ? ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ எவ்வளோ சொல்லுப்பா? ப்ளஸ் 20/4 5 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். கரெக்டாக பார்த்துப்பா ஏவுக்கு. பிக்கு யாருக்கண்ணா எனக்கு சொல்கிறது? பிக்கு என்ன ஆக்சலரேஷன்? -5 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். புரியுதா கண்ணே? ஸோ இங்கேருந்து ஏ ஆரம்பிக்கிறா, இங்கேருந்து பி ஆரம்பிக்கிறா. B is coming like this, A is coming like this. What's the distance between them? 60 meter. They meet at a particular point. அப்போ x இது வந்து 60 minus x. இதில் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இஸ் B க்கு initial velocity u is equal to 20, a is equal to -5. இவளுக்கு initial velocity u is equal to 0, a is equal to 5. The second option. Second option is right answer கண்ணா. புரியுதா பாருங்க, நான் இது வேற இன்சைட்டும் கொடுக்குறேன். I will give different insight. ஃபர்ஸ்ட் இது போட்டு முடிங்க. சாதாரண s is equal to ut plus half h square போடுப்பா, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு s is equal to ut plus half h square போடு, இதுக்கு ஒரு ut plus half h square போடு, இதுக்கு ஒரு ut plus half h square போடு.
போட்டு இந்த எக்ஸை தூக்கி அதில் போட்டு டைம் வந்துடும். ஒரு இதில் கண்டுபிடிக்கிற எக்ஸை தூக்கி இன்னொருத்தில் சப்ஸ்டியூட் பண்ணேன், புரியுதா? டைம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக 3 seconds வந்துடும். போடுங்கப்பா. புரிஞ்சிச்சம்மா? இப்போ இந்த எக்ஸை தூக்கி இதுக்குள்ளே போடு, அவ்வளோதான் உனக்கு ஆன்சர் வந்துடும் தானா. த்ரீ செகண்ட், அதான் பக்காவாக ஆன்சர் வந்துருச்சா? இப்போ இது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியதில்லை, இந்த கொஸ்டனுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னா, இது டைம், இது டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டு பேருக்கும்? 60 மீட்டர். வாட்ஸ் த மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்? 0 மீட்டர். சரியா? ரெண்டு பேருமே 0 ஆச்சுமே 60 போய் முடிய போகிறாங்க. நல்லா கவனி, உங்களுக்கு நல்லா தெரியும். சாரி, இதுதான் 60 மீட்டர். இது டைம் வந்து 4 செகண்ட். கவனிக்க என்ன, 4 செகண்ட் 60 மீட்டர். யார் இதில் ஆக்சலரேட் ஆகிறா? 1 or 2? ஏவா பியா? அப்போ ஏவுக்கு கிராஃப் வந்து இந்த பேரபோலா. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், ஆக்சலரேட்டட் மோஷன் ஞாபகம் இருக்கா? டீசலரேட்டட் மோஷன் ஞாபகம் இருக்கா? அப்போது கண்டிப்பாக யூ வில் மீட் அட் அ பாயிண்ட் மோர் தென் 50%. 2 செகண்டுக்கு அப்புறமா நீ மீட் பண்ணுவேன். புரியுதா? இருக்கிற ஆன்சரில் ஒன்று தான் இருக்குது, மோர் தென் 50%. அதான் ஆன்சர். மொத்தம் 4 செகண்ட்ப்பா. உன்னோட ஆன்சர் வந்து பாதிக்கு மேலே இருக்கணும், புரியுதா சொல்கிறது? ஒரு சமயம் ஒரு 2.5 ஒரு 3 கொடுத்தா நமக்கு கஷ்டம், அது ரெண்டுத்தில் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரே ஆன்சர் தான் கொடுத்துருக்கான் பாதிக்கு மேலே, அப்போ அதான் ஆன்சர். கான்செப்ட் புரிஞ்சுதா? சௌமியில் ஆன்சர் புரிஞ்சுதா? அவந்திகா என்ன டெக்னிக் சொன்ன புரிஞ்சுதா? அவந்திகா கவனிக்கிறே இல்லையா? அவந்திகா, ராகவர்ஷினி, கருணேஸ்வர் புரியுதா? கண்ண கான்செப்ட் புரியுதாப்பா? கருணேஸ்வர் குட் குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப சாதாரணமான கொஸ்டின் தான், போடுங்க பார்க்கலாம். Sir, A maximum is 5, sir. Function decreasing function. Acceleration decreases, ஆமாம் கண்ணே. Midpoint is the maximum acceleration, sir. V minus should be maximum. At what time particle acquires its initial velocity? இது ரொம்ப சிம்பிள்மா, அவன் விட்டுட்டான், அதாவது 50% கிராஃப் விட்டுட்டான். என்ன ஆன்சர்? 8 செகண்ட், அவ்வளோதான். அதாவதுமா இந்த கொஸ்டின் எப்படின்னா, இது எப்படி எடுத்துக்கிட்டே போகணும், அவ்வளோதான். ஸோ இது 4 செகண்ட், அங்கே 8 செகண்டில் வரும். அப்போது இது +10, இங்கே -10 வரும், அவ்வளோதான். -10 அதான் கேட்குறான் அவன். புரியுதா கண்ணே? அப்படி இருக்காது, நான் தான் சொன்னேன். மோன ஒர்க் ஷீட்டோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சொன்னேன்ல. லாஸ்ட் ஒர்க் ஷீட் என்ன போட்டோமோ அதை விட கொஞ்சம் ஈஸியாக. 8 செகண்ட் இஸ் ஆன்சர். 8 செகண்ட் இஸ், ஆமாம் 8 செகண்ட் இஸ் ஆன்சர். எஸ், 6th கொஸ்டினா? ஆமாம் கண்ணா, ஏ இஸ் த ஆன்சர். So when the velocity is maximum, when v goes to
V maximum means dv by dt, that is acceleration should be 0. So in the கொடுத்திருக்கிற answer readily 0. So b minus cx should be 0 for this condition. Therefore at x equal to b by c, velocity is maximum. So b by c அது பார்த்தோன்னே தெரியுது. ஒன்றுதான் இருக்குல்ல, இருக்கிறதே ஒன்று தான், பி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா பி பை சி இது ஒன்றுத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அதனால் ஒரு இன்டகிரேஷன் போட்டால் வந்துட போகுது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்டேஷன் கேட்குறாங்களா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்டேஷனை என்ன பண்ணோம், ஒரு இன்டகிரேஷன் போட்டு வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டிக்கு 0 போட்டால் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டா? ஏம்மா ஏன் டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணும், இன்டகிரேட் புரியல எப்படி போடுறது? ஏன்னா அது வந்து d வந்து மிட் ஆக்சிலேஷன் சார், இது வந்து இது வந்து இதுக்கண்ணா அது வந்து with respect to மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து இதாங்க ஆன்சர், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. டைரக்டா with respect to distance ஆமாம் இதுதான் போட்டிருக்கேன். a is b minus when a is maximum velocity acceleration is 0, இதான் acceleration, therefore 0, that's the answer. இது கன்ஃபார்ம்டு. a is டைமென்ஷன் சார் a வந்து with respect இது b எல்லாம் கான்ஸ்டன்ட்ல, அதுக்கு என்ன டைமென்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. டைரக்டா by dt போட முடியாது சார். b கான்ஸ்டன்ட் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்குள்ளே ஏதோ டைமென்ஷன் இருக்கும். வீணு பாதிரப்பட்டு ஆனா வந்து a with respect to distance போட with respect to time கான்ஸ்டன்ட் x is the distance from station A இல்லையா? ஸ்டேஷன் ஏ அது வந்து a is equal to b minus cx இதுக்கு இப்போ இல்லை கண்ணா, ஸ்டேஷன் ஏவிலேருந்து நகர்ந்து போகுது. அப்போது அட் ஏ வர at A station A rather, what's the x value? 0 at station A. இப்போ நீங்கள் பிக்கு போகணும், பிக்கு போய் என்ன பண்ண நிற்கணும். சார் ஆனா இன்டிகிரேட் பண்ண முடியாது. பண்ணலாமே, என்னப்பா d ஏன் போய் பண்ண முடியாது? v இன்ட்டு இதை வர dv by dx b minus cx. அப்போது v square by 2 is equal to bx minus c x square by 2. இப்போ at the second station it should stop. அப்போது v is equal to 0 போட்டிங்கன்னா x வேல்யூ கிடச்சிரும், அவ்வளோதான். that's the answer. இப்போ இதில் v is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு x வேல்யூ கிடைக்கும், that's the answer. கிடைக்குது அப்போ இல்லை, இதில் வேறு ஐடியா தான் சொல்லுங்கள். இந்த கொஷனில் என்ன ஒரு ட்ராபேக்னா, so we can find dimension of b and c. அப்படியா? BC வெண்டமே கான்ஸ்டன்ட் தான், பட் வெலாசிட்டி கன்ஸ்டன்ட் வருது. இப்போ b க்கு டைமென்ஷன் இருக்கு, b has dimension of acceleration. ஆமா சார். ஆமாம், சிக்கு c வந்து per second square. ஆமாம் பர் செகண்ட் ஸ்கொயர். ரூட் தான் சார் வரணும். should be ஆமா சார். அப்புறம் BC ன்றது ஒண்ணு வந்து சீதா வரும். இது அதுவும் அப்புறம் ஒண்ணுமே வராது. ஏய் ஆமா v மீட்டர் வருது சார். v is coming meters sir. yes ரூட் c பட்ட கரெக்ட்டா இருந்துச்சு. a வந்து d பை ரூட் c கரெக்ட்டா இருந்துச்சு. ஆப்ஷனே வந்து டைமென்ஷன் எடுத்து அப்படியா? because it be சரி, அவங்க என்ன ஆன்சர்? ஏதா போட்டுருக்காங்க. அவங்க ஏ தான் போட்டிருக்காங்க. ஆமா சார். சார் ஆப்ஷன் ஏ வருது சார். ஆப்ஷன் ஏ. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன் கண்டுபிடி. சார் v0 போட்டா 2v பேசினா. இல்லை, நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு கண்டுபிடிங்க. v0 போட்டா அந்த ஈக்குவேஷனுக்கு 2v பேசினா. ஓ அப்படியா? ஓகே v0 போட்டால் இதில் வந்துடுது. அப்போ நான் இங்கே தான் தப்பு பண்ணிட்டேன். இங்கே நான் என்ன தப்பு பண்ண dt வச்சு போட்டுட்டீங்க.
இந்த பார்க்க டிவி பை டிடி வச்சு போட்டேன். கரெக்ட். ரைட் ரைட். டிவி பை டிடி வச்சு போட்டேன், அதான் தப்பு. ஆக்சுவலாக இதான் நான் போட்டிருக்கணும், டிவி பை டிஎக்ஸ் போட்டிருக்கணும். சரி, ஓகே. ஏன்னா வெலாசிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் தான் இருக்குது. நான் டைம் போட்டதால தப்பாயிடுச்சு. புரிஞ்சிச்சுல என்ன தப்பு பண்ணான்னு புரிஞ்சிடுச்சு. ஓகே, குட். ஸோ பி இஸ் த ஏ இஸ் த ஆன்சர். அவங்க ஏ தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் புரிஞ்சிச்சா? நான் என்ன தப்பு பண்ண புரிஞ்சுதா? அதுதான் முக்கியம். என்ன தப்பு பண்ணேன்னா இங்கே இட்ஸ் கிவன் இன் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன போட்டேன்? ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் போட்டேன். புரியுதா? அதனால தப்பாயிடுச்சு. புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? ரைட். கொஸ்டின் நம்பர் 7. Question number 7 can lift answer யாரா சொல்லுங்கப்பா. First part of his ascent with the uniform acceleration a and the remaining with the uniform retardation to a. If t is the time of ascent, find the depth of the shaft. இது ரொம்ப ஈஸியாக போடலாம்னு நினைக்கிறேன். டைம் ஆஃப் அசென்ட் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார் பர்టిక్యులர் பை சான்ஸ். எதுக்குன்னு? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார் பை சான்ஸ். இதுக்கு செகண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. எஸ் சார். சார் V வந்து at the time it stops accelerating 18 போட்டு சால்வ் பண்ணுங்க சார். ஸோ இது t, அப்போ இது வந்து 3/2t. கரெக்டாக பாருங்க, என்னோட ஐடியா கரெக்டாக பாருங்க. எஸ் சார், கரெக்ட். இதெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த t வரைக்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் 3t/2. ஏன்னா இது டீனா இது ஆஃப் டி இருந்தாகணும், கம்பல்சரி ஆஃப் டி இருந்தாகணும். ஏன்னா இந்த ஸ்லோப் 2 டைம்ஸ் சொல்லிட்டாங்க அவங்க. இட்ஸ் கிவன் இந்த கொஸ்டின். கொஸ்டினை படிங்க, என்னோட கிராஃப் பாருங்கள், உங்களுக்கு புரியும். கொஸ்டினை படிங்க, என்னோட கிராஃப் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ இந்த விமேக்ஸ்க்கு என்ன வச்சுக்கலாம்? இந்த விமேக்ஸ்க்கு என்ன வச்சுக்கலாம்னா ஏடி வச்சுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. அவ்வளோதான், ஏரியா ஆஃப் கிராஃப் போட்டு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சிச்சா? ஜஸ்ட் ஆஃப் பிஹெச் போடுங்க, ஆன்சர் முடிஞ்சிருச்சு. கான்செப்ட் புரியுதா கண்ணே? புரியலன்னு சொல்லி மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். புரியுது இல்லை? அதாவது ஆக்சலரேட் ஆகுது, டீசலரேஷன் ஹஸ் காட் டபுள். அப்போ டைம் என்ன ஆகும்? 50%. 50%. அதான் ஆஃப். முடிஞ்சிருச்சா? இந்த இடத்துல வெலாசிட்டி என்ன? v = u + at. at இதான் வெலாசிட்டி, இதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்போ இந்த இது வந்து at, இது வந்து 3/2t. ஆஃப் பிஹெச் போடு, ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஆஃப் இன்ட் பேஸ் இன்ட் ஹைட், ஃபினிஷ்ட். அவ்வளோதான் ஆன்சர். எப்படி சார் 3/2t போட்டீங்க? அதான் கண்ணே, இது வருமா? இப்போ உன்னோட கார் இருக்கு, யூ ஆக்சலரேட் ஃபார் சம் டைம் t 2t, you accelerate for some time 2t, you apply brake with the acceleration 2 times a. put nalla par 2 times a brake, அப்போ automatically time taken will become 50%. இது t னா இது 2t, இது t னா இது t/2. புரியுதா உனக்கு கான்செப்ட்? எஸ் சார். இதுல பாதி, இது டபுள். அதுதானே ரூல். v = u + at தானேம்மா. v = u + at தானேம்மா. அப்போ இது டபுள்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிடும் 50%. ஆன்சர் என்னப்பா? ஜஸ்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அவ்வளோதான்.
7th question, 1 second. ஆமாம், B is the answer. Second option is the answer. ஏன் வராது? ஏன் வராது? கண்டிப்பாக வரும். நீங்கள் தனித்தனியாக போடணும், ஒரே ஸ்ட்ரோக்கில் போட முடியாது. அதான் சார், அப்போ அது கூட 380 ஸ்கொயர் பை 4 வருது. by 8 380 square. ஓ சார் 380 ஸ்கொயர் பை 4 வருது சார். 380 ஸ்கொயர் பை 4. நான் போட்டு காட்டுறேம்மா. நான் வந்து ஐ வாண்ட் டு கால் இட் S1 S2 S1 S2. முதல்ல S1 சொல்லுங்க. Of a t square. S2 is equal to so 18 t by 2 minus this is a general formula. இப்போ சொல்லுங்க S2 is equal to, இது முதல்ல உங்களுக்கு தெரியணும். எவ்வளோ தெரியணும்? 80 into t by 2 இல்லையா? t by 2 நீங்கள் ஒத்துக்கிட்டா, if you accept t by 2, இல்லை t by 2 போட்டு காட்டினா அது v is equal to u plus 80 போட்டு காட்டுறேன். சரியா? மைனஸ் ஆஃப் 2a t by 2 the whole square. இப்போ போடுங்க, ஆன்சர் தானே வரும். இப்போ S1 plus S2 கூட்டுங்க, ஆன்சர் வரும். வரலையா? இந்த பார்க்குறோமா, வந்தே ஆகணுமே. ஆன்சர் வரலையா? என்ன ஜீரோ வருது? இல்லை இப்படி போட்டிருக்கேன், வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயருக்கு 2s போட்டுரு. நம்ம என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்க மூவ் பண்ண முடியாது இந்த இடத்துலேருந்து. வி மஸ்ட் நோ S1 வி ஸ்கொயர். சார் 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 மிஸ்டேக் போந்துச்சு சார். சொல்லுமா, எங்கே மிஸ்டேக் சொல்லுமா. சார் அவங்க டீங்கிறது டோட்டல் டைம் வாசன் சார். ஸோ நம்ம வந்து இங்கே போட்டுக்கிறது வந்து T நாட். ஸோ வந்து 3 T நாட் பை 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது. இல்லை, T is the time of ascent தான் கொடுத்துருக்காங்க. நான் போட்டுருக்கேன் கரெக்ட். இது வரைக்கும் தான் T, இது வரைக்கும் தான் T. இல்லை சார், மொத்தம் என்ன சார், வெலாசிட்டி போயிட்டு வெலாசிட்டி போக போயிடணும் சார். சார் பேசிக்கலி 3T நாட் பை 2 will be equal to T சார். 3 ஸோ இந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் போட்டால் வருதா வரலையா? வரலையா? ஓகே ஓகே, நவ் ஐ காட் இட். புரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவனிக்கண்ணா, அவங்க கான்செப்ட் பாருங்கள். அவங்க கான்செப்ட் எப்படிக்குதுன்னா, கரெக்ட் கண்ணா, யூ காட் த ஐடியா, குட். கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரியல. இங்கே இருக்க லிஃப்ட்டு நவ் இன்க்ரீஸிங். அப்போ நான் இன்க்ரீஸிங் போது ஸ்பீடு மேக்ஸிமம் இருக்கும். இப்போ நான் பிரேக் அடிச்சு நிறுத்தணும். ஸோ ascending, both the case it is ascending only. So it's ascending but increasing speed, continue to ascend but descending, decreasing speed. இதுதான் கொஸ்டின். இப்போ சரியா? அப்போ கரெக்ட் கண்ணா, யுவர் ஐடியா இஸ் கரெக்ட், ஐ காட் இட். இப்போ நம்ம பேர் கால்குலேஷன்ல ஒரே ஒரு சேஞ்ச் தான் சார். அந்த டோட்டல் டைம் வந்து T எடுக்கும், இது T ஆயிடும். ஆமா. ஸோ 3 அப்போ இது வந்து 3/3 ன்னு போட்டுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்து 2/3 டைம்ஸ் T ஆயிடும். அது வந்து 3/3 டைம்ஸ் T ஆயிடும். இப்போ போடுங்க, ஆன்சர் வந்துடும். ஆமாம் சார், இப்போ போட ஆன்சர் வந்துடும். அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் விவரிக்கண்ணே, நான் இதோட T முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி ஒரு ஆஃப் கூட்டி இங்கே 3/2 T போட்டேன். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தான் அவங்க டீனே சொல்கிறாங்க கொஸ்டினில். அந்த டீயை நீ 3 துண்டாக வெட்டணும். 2 துண்டு இவளுக்கு, 1 துண்டு இவளுக்கு. புரியுது அவனுக்கு? இவளுக்கு 2 pieces. புரியுது இல்லை? யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட்? இவளுக்கு 2 pieces, 2 out of 1/3 T. இவளுக்கு 1 out of 1/3 T. கான்செப்ட் புரியுதா என்னென்ன சொல்கிறேன்னு? இப்போ உங்களுக்கு ஆன்சர் தானாக வருது பாருங்க. இல்லை, இப்போ இந்த ஈக்குவேஷன் எல்லாமே கரெக்ஷன் பண்ணணும். ஏன்னா டைம் மாறுது இல்லை.
இவர்கிட்ட கரெக்ட் பண்ண வரும் ஆன்சர், எப்படி வராமல் போகும், நம்ம என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இது வந்து T 3/3. ஸோ 3 times T/3 அப்படி வச்சுக்கலாம். திஸ் இஸ் 2 times T/3 அப்படி வச்சுக்கலாம். இந்த கேப் இந்த கேப். இப்போ போடுறக்கு ஆன்சர் வரும். இப்போ சொல்லுப்பா என்ன டவுட்னு. அப்போ இந்த வெலாசிட்டியே உனக்கு தப்பாக வரும்போ, இந்த வெலாசிட்டியை மாற்றணும் நீ. இப்போ இந்த வெலாசிட்டியே வந்து A times இதை சொல்கிறேன்டா கண்ணு 2T/3. இப்போ போடுப்பா, இப்போ ஏரியா ஆஃப் த கிராஃப் போடுப்பா, தானே வருது. இப்போ ஏரியா ஆஃப் த கிராஃப் போடுங்க, தானே வருது. ஆஃப் இன்ட்டு பேஸ் T தான், பேஸ் வந்து T தான், ஹைட் 2T/3 இன்ட்டு A, அதான் ஆன்சர். இதான் அதான் அதாவது மொத்த டைம் டீன்னு சொல்கிறான், அவன் தெளிவாக சொல்லலை, கொஞ்சம் அப்படியே விட்டுட்டான். டைம் ஆஃப் அசன்னு சொல்லிட்டான். அட்லீஸ்ட் எங்கள் டோட்டல் டைம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நம்ம கொஞ்சம் உஷாராக இருப்போம். கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சிருச்சேக்கண்ணா? ரித்விக் புரிஞ்சுதாம்மா? கார்த்திகா புரிஞ்சுதா? குட். மூவ் பண்ணி. வெரி குட் கண்ணா. நெக்ஸ்ட் போயிடலாங்கண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 8D. கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் கண்ணா. ஃபோர்த் ஆப்ஷன் இது கொஷின் புரிஞ்சுதாக்கண்ணா? எல்லாருக்கும் பாருங்கள், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். திஸ் இஸ் த கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல். இது வந்து பாயிண்ட் A, T/3. T/3. இது வந்து T/2. T/2 plus T/3 எவ்வளோமா இது? 5T/6. இது T. என்ன கேட்டேங்க? டிஃபரன்ஸ் இன் ஹைட் பிட்வீன் சார் அதை T/6 எடுத்து பண்ணிடுங்க. ஜஸ்ட் y கால்குலேட் பண்ணி எடுத்துனோம் சார். y is equal to சார் இந்த ஒரே நிமிஷமா T/2 1 செகண்ட்மா. அது கரெக்ட் தான், அது கால்குலேஷன் கரெக்ட் தான் சார். இதே பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம், இல்லாட்டி கிட்டே வண்டி ஓட்டணும் சார். ஒன் டே பண்ணிடலாமா? இப்படி பண்ணலாம், இப்படி வந்து போத்த கரெக்ட் சார். T/3 ஹைட் கண்டுபிடிச்சிருக்கோம், அப்புறம் T/6 ஹைட் கண்டுபிடிச்சிருக்கோம். செப்பரேட் ரெண்டுமே செப்பரேட். இப்போது நம்ம இப்படி பண்ணலாமே, ரொம்ப ஈஸியாக. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எனக்கு ஐடியா கொடுப்போம்? ஆன்லைனில் யாராவது எனக்கு ஐடியா கொடுங்க. இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் இன் டைம் எவ்வளோக்குண்ணா? T/6. இந்த டிஃப்ரென்ஸ் இன் டைம் எவ்வளோ? இதுதான் போட்டி. T/3. அப்போ இது T/6, இது T/3. சார் நான் இங்கே இருந்து T/3 இல்லை சார். அதே போல் அங்கே இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அப்போ அது T/6 இருக்கும். ரெண்டு மினிமம் செப்பரேட். இல்லை, நான் அப்படி ப்ரிஃபர் பண்ணல, நான் அப்படி திங்க் பண்ணல. அதோட கொஞ்சம் ஷார்ட்கட்டில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்க்குறேன் நான்.
நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஐடியா இஸ் கரெக்ட். பட் நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். ஏன்னா இது டாப்பு, இப்படி வந்தால் ஈஸி உனக்கு. அப்போ உனக்கு இந்த ஹைட் போடுறது ஈஸி. இப்போ இந்த ஹைட் h1 ஆஃப் g t ஸ்கொயர் பை 36 t ஸ்கொயர் ஆஃப் 80 ஸ்கொயர். சரியா? இப்போ இந்த ஹைட் போடுறேன் பாரு, இந்த ஹைட் சொல்லுக்கண்ணா ஆஃப் 80 ஸ்கொயர் SSC UT U0 வெர்டிக்கல். ஆமாம் டைரக்ட் தான். அப்போது இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா h2 ஆஃப் g t by 3 the whole square t square by 9. கான்செப்ட் புரியுதா பாரு? புரியுதா? நான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், இதனோட ஹைட் கண்டுபிடிக்கிறேன், அதனோட ஹைட் கண்டுபிடிக்கிறேன். டிஃபரன்ஸ் அதில் உனக்கு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். இதில் இனிஷியல் வெலாசிட்டியே கிடையாது. நான் சொல்கிற மெத்தடில் இனிஷியல் வெலாசிட்டியே கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வரும், அதுக்காக சொல்கிறேன். சரியா? அப்படியா? இது டிஃபரன்ஸ் போட்டால் ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளோதான். டிஃபரன்ஸ் போட்டால் ஆன்சர் புரிஞ்சிருச்சா? எப்பவுமே டாப்லேருந்து திங்க் பண்ணால் ப்ரொஜெக்டைல எப்பவுமே இப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஏன்னா டாப்பில் வெலாசிட்டி 0, வெர்டிக்கல் வெலாசிட்டி 0. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா சுப்பு? கான்செப்ட் புரியுதா கண்ணே? தக்ஷன் கான்செப்ட் புரிஞ்சுதாப்பா? இது 8 கண்ணே, 9C கரெக்ட். 9C, that's right. ஆமாங்கண்ணா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி. இந்த கொஸ்டினுக்கு ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருமா, இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருமா, உனக்கு இந்த ஆன்சர் வரும் பாருமா. கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஆன்சர் வரலையா? போடாம உட்காந்துக்கிறேன் பாரு, ஏமாத்திட்டு. நான் அட்வான்ஸ் ப்ராப்ளம் மட்டும் தான் போடுவேன், மெயின் அவன் என்ன சொல்கிறா, சார் 20 இருந்தால் கொடுங்க சார், நீங்கள் செய்யணும் சும்மாக்கிற ப்ராப்ளத்தை தான் கொடுத்து தொந்தரவு பண்ணுறீங்க. சரி, கொஸ்டின் நம்பர் 9. எத்தனை செகண்டுக்கு அப்புறம் வரணுமோ? 80 மினிட் ட்ராவல் பண்ண அப்புறம் வரணுமா? சார் ஆப்ஷன் சி சார். கரெக்ட் கண்ணா, சூப்பர் கண்ணா, ஆப்ஷன் சி, தட்ஸ் ரைட். The ball is fired from here, so it will get initial velocity u x uy. It will go and come. By the time the cart will be here, so they claim that this distance to be 80 meter. What's the speed of the cart by chance? கொடுத்துருக்காங்களா? 30 meter per second, right? So what's the adagana, what's the velocity of time taken along x axis? Doesn't make any meaning for x. Okay, distance 8/3 second. So time of flight equal to 8/3 second.
So 4/3 second. 4/3 second is the 50%. 4/3 second. So initial velocity should be 80 40/3 meter per second. So this is the right answer. Concept யாருக்கா புரியலனா ஆமா என்ன கான்செப்ட் புரியலன்னு சொன்னீங்களா சொல்லி கொடுக்குறேன். முதல்ல x velocity பாரு. x ல 80 மீட்டர் நகரணும். இந்த ஸ்பீட்ல நகரணும். What is time taken? This is time taken for the total flight. இப்போ 50% எவ்வளோ? இதில் பாதி. இந்த 4/3 தூரம், if for 4/3 second the ball has to be reach topmost point, now what's the initial velocity you have to throw? By 10 into 10 into 10. புரியல உனக்கு? இதே क्वेश्चन வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்ல இருக்கு. ஓ ஒரு யூடியூப் சார் இது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. இதே क्वेश्चन ஆமா சார் இதே மாதிரி. ஓகே அதான் கரெக்ட்டா ஃபோன் கொடுக்கணும். அதான் எக்ஸாக்ட்டா வரும். அந்த இவரா நம்ம ரைட் MIT ப்ரொஃபஸர் அவர் டெமோ பண்ணுவார். அப்படியே வெடிக்க விட்டு அந்த பால் இப்படி போயிட்டு வர்றது, வண்டியெல்லாம் அப்படியே ஓடுமே. அவர் பேர் என்ன? எஸ் இப்போ வீடியோ நிறுத்திட்டாரு நினைக்கிறார். இன்னும் போடுறாரா? அதான் இன்னும் அதனால தான் கேட்குறேன், இன்னும் போடுறாரான்னு. ஓகே பட் அவர் ரொம்ப ஹை லெவல் கான்செப்ட் எப்பவுமே போக மாட்டார். ரொம்ப ப்ரிலிமினரியாக தான் போடுவார். ஆனால் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டாக பண்ணுவார், நல்லா புரியும். பட் ரொம்ப ஹை லெவல்லாம் போக மாட்டார் அவர் பேர் வாட்டர் லூயிமா? வால்டர் லூயி ரொம்ப ஓல்டு ப்ரொஃபஸர். ஒரு 80+ இருக்கும் ஏஜ். 90 அதான் நல்ல 10. அவருக்கு இப்போ கையெல்லாம் இப்படி ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஆடிக்கிட்டே தான் பேசுகிறார் இப்போல்லாம். இட்ஸ் நாட் ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் பாவம். இப்படி தான் பேசுகிறாரு, கை ஆடிக்கிட்டு தான் பேசுகிறாரு. கொஸ்டின் ஆனாலும் செஞ்சுட்டே தான் இருக்காரு. கொஸ்டின் நம்பர் 10. ஆப்ஷன் நான் போட விட்டுக்கிறேன், ஆன்சர் டிக் பண்ண விட்டுக்கிறேன். ஓகே ஆன்சர் வரலையா? நான் அதான் ஆன்சர் டிக் பண்ண விட்டுக்கிறேன். ஏன் விட்டுன்னு தெரியலையே. Your body of mass 1 kg is projected at the velocity 50 meters per 30 degrees horizontal at the highest point of its path. சொல்லுமா நம்ம எப்போ அது ஒன்றும் இல்லை கண்ணு. அவங்க இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணி ஸ்கூலில் வந்து கோட்டை ஆனுவல் எக்ஸாம்லாம் நடக்குது, இந்த டைமில் கிளாஸ் வச்சுட்டே இருக்கீங்களேன்னு கேட்டாங்களாம். அதனால எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிறுத்திட்டேன். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா என்றைக்கு வேணும், சண்டே கூட நம்ம என்ன வச்சுக்கலாம். சண்டே என்ன ஊருக்கு போக மாட்டேன். ஆமாம் இல்லை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வான்ஸ் +2 போர்ஷன் இல்லை, சாதாரண CBSE டீச்சிங் தான். இல்லை கிளாஸ் CBSE முடிச்சா தானப்போ நம்ம JEE பற்றி திங்க் பண்ண முடியும். CBSE முடிக்காமல் இப்படி JEE போகிறோம். டியா தெரியல, என்கிட்ட ஆன்சர் இல்லை. ரைட் கண்ணா, இந்த பார்க்கலாம் கண்ணா. வில் திங்க் அபவுட் இட். 30 டிகிரி கரெக்ட். This is 50 sin 30, 50 cos 30, right? So இது வந்து 2.5 second. It is 2.5 second. 2.5 செகண்ட்ல எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்ன அவங்க ரேஞ்ச் தானே கேட்குறாங்க? சரி
ரிசல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் 7.5 அதுதான். இப்போது அட் த டாப் மோஸ்ட் பாயிண்ட் இது வந்து பாடி 1 kg, அப்போ இங்கே mg ஈக்குவல் டு 10. இங்கே ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வேறு அவங்க அப்ளை பண்ணுறாங்க 10 Newton. அப்போ நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. அப்போது this fellow will continue with the velocity 25√3 for how many second? For 5 second. இப்படியே போயிட்டுருப்பா. இப்போ இந்த பேரபோலா தூக்கி இங்கே போட்டுருங்க. இந்த பேரபோலா தூக்கி இங்கே போட்டுருங்க. இப்போ இங்கே ரேஞ்ச் எவ்வளோ? 2.5 multiplied with 25√3. ஆமாம் ஆமாம் கரெக்ட். இது வந்து 2.5 multiplied with 25√3. இந்த பக்கம் ஒரு 2.5 multiplied with 25√3. இங்கே மத்தியில் இவ்வளோ தூரத்துக்கு 25√3 multiplied with 5 செகண்ட். ஆமாம் 5 செகண்ட் தானே சொன்னாங்க. ஆமாம் 5 செகண்ட். அப்போது இங்கே ஒரு 2.5 செகண்ட் கவனிக்கண்ணா. இங்கே ஒரு 2.5 செகண்ட், இங்கே ஒரு 2.5 செகண்ட், இங்கே ஒரு 5 செகண்ட். டோட்டலாக 10 செகண்ட் ஆகிடுச்சு. 10 செகண்ட் மல்டிப்ளைட் வித் 25√3 இஸ் த ஆன்சர். ஸோ 250√3. ஸோ இதான் ஆன்சர். டி தான் ஆன்சர். கான்செப்ட் புரிஞ்சுதா புரியலையா? அதாவது பாலை தூக்கி போட்டாங்க. The ball has come to the topmost point. Right? The ball has come to the topmost point. When it is at the topmost point, it is not allowed to come down. ஏன்னா this downward force is balanced by the upward force. Is the new force that you are applying. How long you are applying it? For 5 seconds. அப்போ 5 செகண்டுக்கு பால் இப்படியே போயிட்டுருக்கும், கீழே வராது. அப்புறம் விட்டாங்க. அப்போது இந்த டவுன்வர்ட் பார்ட்டு இங்கே இருக்குது. புரியுதா சொல்கிறது? இது ஒரு 5 செகண்ட். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 10 செகண்டுக்கு பால் ஸ்கையில் இருக்குது. 2.5 + 2.5 + 5 செகண்ட். ஸோ 10 செகண்டுக்கு பால் ஸ்கையில் இருக்குது. ஃபார் தி என்டையர் 10 செகண்ட் ஹரிசாண்டல் வெலாசிட்டி இஸ் 25√3. அவ்வளோதான். 10 × 25√3. நெக்ஸ்ட் கொஸ்டின் மல்டிபிள் கரெக்டா? கொஸ்டின் நம்பர் இல்லையே கண்ணா, சும்மா ரொம்ப சாதாரணமான கொஸ்டின் ஆச்சு. क्वेश्चन नंबर 11 करना. क्वेश्चन नंबर 11 राघवर्षि ने आंसर சொல்றியா? क्वेश्चन नंबर 11 சூப்பர். சி இஸ் ஆன்சர். क्वेश्चन नंबर 11 போட்டாச்சா? இன்பஸ்ரீ ஆன்சர் சொல்றியாடா கண்ணா? இவன் ஒரு 10-15 क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லிட்டான். எதுக்கு என்ன? எந்த கொஸ்டின்? இல்லை நான் சொல்ல போட்டு காட்டுறேன். இது பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்மா, கவனி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கவனிமா. இது 37 நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். 3, 4, 5 இதுதான் 37 டிகிரி. மீன்ஸ் sin θ = 5/3. கவனிப்பா. அப்போது இது வந்து 2 துண்டை வெட்டுங்க. கவனி. இது எவ்வளோ சொல்லி பார்க்கலாம்? அப்போது 53/5 which is nothing but 30 m/s. It is Vy. கவனிங்க, யார் டவுட் கேட்டது? This is Vx 4/5 50 which is nothing but 40 m/s. அப்போ இது 30 m/s, இது 40 m/s. இப்போ this ball will travel like this. What is time taken in the horizontal direction? 40 m/s, 120 meter. What is the time taken? 3 seconds. 3 seconds. So இங்க வந்து 3 seconds. இந்த 3 செகண்ட்ல வெர்டிகல் எவ்வளவு போயிருப்பான்? 3 × 30 90 மீட்டர். அப்போ எக்ஸாக்ட்லி இந்த பார்ட்டிகளுக்கு அப்போ கோஆர்டினேட் என்ன இருக்குன்னா 120,90ல ரெண்டு பேரும் மீட் பண்ண போறாங்க. 120,90ல ரெண்டு பேரும் மீட் பண்ண போறாங்க. இப்போ என்ன ஆன்சர் வேணுமோ போட்டுக்கோங்கப்பா.
சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த 90 தப்பாயிடுச்சு. இது தப்பு இது 30 கரெக்ட். வாட்ஸ் y டைரக்ஷன்? இங்கே வந்து ஆக்சலரேஷன் 0, அதனால் நான் போட்டது ரைட் ஆகிடுது. ஆனால் வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இருக்குது, g இருக்குது. அப்போது வெர்டிக்கல் டைரக்ஷன் நான் கால்குலேஷன் போட்டிருக்கணும். sy ut மைனஸ் ஆஃப் g3² இல்லை நமக்கே தெரியும், நம்ம நிறைய முறை கிளாஸில் சொல்லியிருக்கோம். ஒரு பாடியை 30ல் தூக்கி போட்டால் எவ்வளோ ஹைட்டு போகும்? 30 + 0/2 15 15 × 3 45. அதான் இது அந்த 45 தான் இங்கே வரும். சரி, அப்போ இது வந்து 45. See, so horizontal distance 120, vertical distance 45. Eleven, 12. நாளைக்கு உங்களுக்கு என்ன ஸ்கூல் இருக்கா எப்படி? இங்கேயே லீவ் விட்டாங்க. ஜெமிலி நாளைக்கு கிளாஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது மெசேஜ் போடலையா உங்களுக்கு? மேக்ஸ் வந்துட்டு ஆமாம் நாளைக்கு இருக்குடா கண்ணா, சாரி நான் மறந்து சொல்லிட்டேன். என்ன டைம் சொல்லியிருக்காங்க? நான் 9 நான் 9:30 நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் கம்மிங் டியூஸ்டே வந்து கெமிஸ்ட்ரி சார் வர முடியல, CBSE. அதுக்கு பதிலாக மேக்ஸ் சார் வராரு. CBSE மேக்ஸ் சார் அன்றைக்கி ஃபுல்லாக அவர் எடுப்பார். சொல்கிறேன் சண்டே நோ கிளாஸ். எந்த இதுனா நான் வைப்பேன். கிளாஸ் ரூம் மாறுதுன்னு நினைக்கிறேன் சார். 3rd ஃப்ளோருக்கு 2 வீக்ஸ் ஷிஃப்ட் பண்ணி போர்ட் எக்ஸாம் இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்காது. 3rd ஃப்ளோர் போய்வோம் சார். ரூம் நம்பர் 120 சொல்லிட்டாங்களா? தனியாக இருக்கா? ஒரே சத்தமாக இருக்குமா? தெரியல சார். அதான் சத்தமாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக சார். நான் என்ன கிளாஸ் இருக்குல்ல சார் உண்டுமா? அதான் எனக்கு தெரியல, இவங்களது வேறு இருக்குது. நான் என்னென்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கு 2 ரூம் இருக்குல்ல, நமக்கு ஒன்று வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை தெரியல. உங்களுக்கு என்ன டைம் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ 9:30 கன்ஃபார்ம் பண்ணுறேன். ரூம் மாற்றுறது கன்ஃபார்மா? 2 வீக்ஸ் மட்டும் சார் போர்ட் எக்ஸாம் நடக்கிறதுனால. இல்லை நம்மளது மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இல்லை எக்ஸாம் நடக்கும்போது நமக்கு ஒர்க்கிங் டேவா? ஆமாம் சார். அப்போது விட மாட்டாங்க. கரெக்ட், அப்போ விட மாட்டாங்க. நான் நினச்சேன் ஓகே ஐ காட் இட். அவள் கண்டிப்பாக விட மாட்டாங்க. எக்ஸாம் நடக்கும்போது நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா எந்த ஃப்ளோர் எடுத்தால் நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர்லயும் எக்ஸாம் நடக்கும். செகண்ட் ஃப்ளோர்லயும் எக்ஸாம் நடக்கும். அதனால 3rd ஃப்ளோர். 3rd ஃப்ளோர் தான் சார் ஃப்ரீயா. 3rd ஃப்ளோர் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கும். ஆனா 3rd ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சுக்கிட்டா டிஸ்டர்ப் ஆகாது இல்லை? கிரவுண்ட் ஃப்ளோர்ல பசங்க வந்துருக்காங்க சார். ஆனா இப்ப எல்லாரும் எங்களுக்கு டேய் நான் இப்போ கேட்கல, நான் அடுத்த வருஷத்துக்கு கேட்குறேன். அடுத்த வருஷத்துக்கு அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே தான் சார் இருக்கும். அப்போ எக்ஸாம் டைமில் என்ன பண்ணுவேன்? நான் டே கண்ணா நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வருஷத்தை விட ஏதோ ஒன்று போனது போச்சு. நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம எந்த கிளாஸ் ரூம் கேட்டு வாங்கிட்டால் நம்ம ஸ்கூலில் நமக்கு போர்டு எக்ஸாம் டைமில் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும்? கிரவுண்ட் ஃப்ளோர் வாங்கிட்டால் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குமா? ஆனால் மற்ற நேரம் டிஸ்டர்ப் ஆகும். மற்ற நேரம் ஆச்சு இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வச்சாங்கன்னா சத்தம் அது ரொம்ப அதிகமாக கேட்கும். அதான் சார் ஆமாம் ஐசோலேட்டடாக வாங்கிப்போம். 3rd ஃப்ளோர் தான் சார். 3rd ஃப்ளோர் நீ மறுபடியும் அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கீழே வரணும். மொத்தமாகவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அது எப்படி வைப்பாங்க நம்ம கிளாஸ் மட்டும் சார். ஓஹோ, அந்த மாதிரி 12th ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வில் திங்க் அபவுட் பார்க்க. இல்லை உங்களுக்கு எக்ஸாம் நாளில் ஸ்கூல் நடக்குமா வழக்கமாக? நீங்கள் எப்படி மேலே போவீங்க? உங்களுக்கு தனியாக வழி விட்டுருவாங்களா? ஆமாம் சார். அது ஆர்கனைஸ் பண்ணி ரெண்டு சைடு மட்டும் ஸ்டார்கேஸ் இருக்கு சார். இந்த ஸ்டார்கேஸ் மட்டும் தான் நாங்கள் ஆக்சஸ் பண்ணுறோம். மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம். மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மட்டும் சரி பார்த்துக்கலாம். சரி கண்ணா சரி. 12th சொல்கிறீங்க. 12th ஏ கொடுத்துருக்காங்கம்மா. அப்படியா? ஆன்லைனில் யாராவது ஆன்சர் சொல்லுங்கப்பா. 12th கொஸ்டின் நான் ஏ சொல்கிறேன், உங்கள் வேறு எதாவது சொல்கிறேன். நீ என்னப்பா சொல்கிறீங்க?
Okay. So then you set it up by G equal to 3 seconds. You mean the your angle is. ஆன்லைனில் ஏதாவது ஆன்சர் கொடுங்கப்பா ப்ளீஸ். 60 degree இருக்கும். Okay. Projection 60 degree. சூர்யா D, sir. டியா? Sir, I think because B தப்பு sir. B கவனிப்பா. sir. Angle is 60 இல்லை இல்லை சொல்கிறேன் 2 seconds after the projection, projectile is traveling in the direction 30 degree. இது வந்து 2 seconds. Then after 1 more second it traveling horizontally. இது 3 seconds. So the time of flight is 6 seconds. First is confirmed. Next. இது வந்து 30 டிகிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இப்படி திங்க் பண்ணுங்கள் எப்போவுமே. திங்க் ஃப்ரம் த டாப். அப்போது இது வந்து 10 மீட்டர் per second. ஏன்னா இப்படி வந்தீங்கன்னா டைம் இன்டர்வல் இஸ் 1 செகண்ட். 1 செகண்ட். இப்போது யூஎக்ஸ் எவ்வளோ? tan 30 1/√3 is equal to 10 by ux. எவ்வளோ ux? 10√3. அப்போது இது வந்து 10√3 மாறிடுச்சு. 10√3. அப்போ இதுவும் 10√3 தான். அப்போ இங்கேயும் 10√3 தான். பிகாஸ் ஹியர் இஸ் 3. இப்போ ஃபுல்லாக 3 செகண்ட் அடிங்க. எவ்வளோ வரும்? 30. இப்போ எவ்வளோ டோட்டல்? 20/3. தட்ஸ் ஆன்சர். 20√3. ஏ இஸ் ரைட் ஆன்சர். தப்பு சார். கண்டிப்பா ஆமாம் 20√3 இஸ் த ஃபைனல் ஆன்சர். கான்செப்ட் புரியுதா? இப்படி வா, தலைகளாக வா, இங்கேருந்து வா, ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. புரியுதா? இங்கே 0, இப்படி வந்துன்னா 1 செகண்ட் 10, tan θ போடு, இதை கண்டுபிடிச்சி எக்ஸ் கண்டுபிடிச்சிடு. எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டுனா எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இப்போ மறுபடியும் இங்கே 3 செகண்ட் வா. அப்போ எவ்வளோ ஸ்பீடு? 3 செகண்ட் எவ்வளோ? 30. 30 10√3 பைத்தாகரஸ் போடு. 30 10√3 பைத்தாகரஸ் போடு. அதான் ஆன்சர். புரியுதா கான்செப்ட்? கான்செப்ட் புரியுதாம்மா? நீ எப்பவுமே மேலேருந்து திங்க் பண்ணு, டாப்லேருந்து திங்க் பண்ணு. அப்போ தான் உனக்கு ஏன் டாப்லேருந்து திங்க் பண்ண சொல்கிறேன்னா அங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0 வெர்டிக்கல், உனக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. சொல்லுங்கண்ணா. தெரியல கண்ணா, தான் இந்த இது இருக்கிறதால, சிவராத்திரி இருக்கிறதால தெரியல. நான் என்ன வெளியில் போகிறேன்னா என்னென்னு முடிவாகலை. நம்ம நாளைக்கு தான் முடிவு பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியில். இருந்தால் எடுத்துடலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சிவராத்திரி இருக்கிறதால மேபி அவுட் ஆஃப் ஸ்டேஷன். எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, நாளைக்கு தெரிஞ்சிடும். Second. 14 second option. 13 second option, 14 second option. 13 second option, 14 second option. பாருங்கப்பா,
13, 14 செகண்ட் ஆப்ஷன் எல்லாரும் கிடைக்குதா பாரு. Thirteen, 14 நான் போர்டில் போடுவாப்பா. 13, 14 should I do on board? பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, எது போடணும்னு சொல்லுங்க, போட்டு. 14 புரிஞ்சுதா பாருங்க. 14 புள்ளி கன்ஸ்ட்ரெயின் போட்டிங்களாப்பா. 13 ஈஸி தான், எல்லாரும் போடல. 14 பாருமா. வந்து ரொம்ப சாதாரணமான கொஸ்டின் தான். F minus mu into mg is equal to ma, அவ்வளோதான். F minus mu times mg is equal to ma. F வந்து 3 plus 4 5 Newton, Pythagoras. அவ்வளோதான். This is the formula. இது வந்து 5 Newton. That's all. போட்ட ஆன்சர் வந்துட்டு போகுது. 14th question பாருங்க. சரி கண்ணா, கொஸ்டின் நம்பர் 14 நீங்கள் போட்டிங்கன்னா நான் போடவா? 14 டேக்கண்ணா 14 நீங்கள் போட்டிங்கன்னா நான் போடவா? பாருங்கள், நீங்கள் போட்டிங்க. இது என்ன கண்ணா? 2 times V1 3 times V0. So V1 equal to 3/2 times V0.
கொஸ்டின் என்னது? velocity of A with respect to B, VA minus VB. இதான் VA எவ்வளோ? 3/2 times V0. இதான் V0. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. So V0/2 is the answer, B is the answer. So this is the answer. இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருச்சா? என்ன புரியலன்னு சொல்லு. நீ கிளாஸில் சொல்லி கொடுத்தோம்ல, என்ன திருதுன்னு முடிக்கிற? 2t times V1, 3t times V0. இங்கே 3t இருக்கு, t 3t இருக்கு, 3t. இங்கே 2t இருக்கு. நீ கிளாஸில் சொல்லி கொடுத்தல, அதுதான். அவ்வளோதான். புள்ளி கன்ஸ்ட்ரெயின். அன்றைக்கி ஒரு 2 ப்ராப்ளம் போட்டல, இந்த மாதிரி நம்ம அடுத்த கிளாஸ் வரும்போது உங்களுக்கு அதான் பண்ண போகிறேன். நிறைய கான்செப்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி, இப்போது இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. மோர் தென் 30 கொஷின்ஸ் பாக்கி இருக்குது. நீங்கள் போட்டுருவீங்களா, இல்லை நான் இன்னொரு கிளாஸ் வச்சு போடவா? நீங்களே போட்டுருவீங்களா? ஓ, ரொம்ப நல்லா தெரிஞ்ச கொஷின் அது. அடு நான் மார்க் பண்ணவே காணும். நான் 36 வரைக்கும் தான் சால்வ் பண்ண வந்திருக்கேன், போட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன். பண்ணுங்க. ஆன்சர் கீ இருக்கோண்ணா, ஆன்சர் கீ இருக்கும். அவங்க வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி கண்ணா, மீட் நெக்ஸ்ட் கிளாஸ். பை கண்ணா. இல்லை 11th போர்ஷன் ஜேஇக்கு இன்னொரு கிளாஸ் வைக்கலாமா, போட்டு சால்வ் பண்ணலாமா, இல்லை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் ஆனுவல் எக்ஸாம் கிட்ட வந்துடுது. ஐ திங்க் பிஎஸ்பி கூட 20ஆம் தேதி இருக்கும்ல. அதான். சரி அப்போ அட்வான்ஸ் கிளாஸ் மட்டும் பிளான் பண்ணிக்கலாம். இருக்கலாம், வச்சுக்கலாம். அட்வான்ஸ் மட்டும் பிளான் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் +2 பிளான் பண்ணி +2 எப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆனுவல் முடி அவங்க பாரு, விஜுவல் பாரு. நெக்ஸ்ட் விஜுவல் நீ சொல்கிறது கேட்கக்கூடாதான். 27th முடிஞ்சிருமா? உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்க்கலாம் as early as possible. 28th சண்டேவே ஸ்டார்ட் பண்ணிடலாமே, ஏன் லேட் பண்ணணும்? 28th சண்டே சாட்டர்டே, சாரி 28th சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா சாட்டர்டே வச்சு யாருக்கும் பாதிக்காது. ஒரு சமயம் ஆனுவல் எக்ஸாமே ஸ்கூலில் இருந்தால் கூட இல்லை, இந்த வருஷம் டைம் டேபிள் நம்ம மாறுது கண்ணா. இனிமேல் இந்த ஃபார் த நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஃப்ரைடே சாட்டர்டேஸ் மீன் ஃபார் ஃபிசிக்ஸ் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஓகே கண்ணா, பை 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 கண்ணா, பை கண்ணா, பை பை கண்ணா. எனக்கு என்ன க்ளோஸ் பண்ணிட்டேனே. அது யாரு, நார்த் இந்தியன்ஸ் யாராவது வந்து பார்த்து போட்டு போவாங்க, யாருன்னே தெரியாது. உங்கள் 12th பசங்க